السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم ربنا زدنا علما نافعا. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏக இறைவனாகிய தூணின்றி வான் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலமாக்கள், நல்லோர்கள், நாம் நேசிப்பவர்கள், நம்மை நேசிப்பவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இந்த உலகத்தில் நிறைய மதங்கள், நிறைய கோட்பாடுகள் இப்படி நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இஸ்லாம் என்பது அதில் ஒரு மதமாக இருக்குது மார்க்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இருந்தாலும் மற்ற மதங்களோட இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாமையும் ஒரு மதமாக சொல்லுவாங்க. இதில் நிறைய பேருடைய சிந்தனை என்ன அப்படின்னா, எல்லா மதங்களும் நல்லது தான் சொல்லுது. இந்து மதமோ, கிறிஸ்தவ மதமோ, இஸ்லாமிய மதமோ, பௌத்த மதமோ, எல்லா மதங்களும் இஸ்லாத்தை தான், அதாவது நல்லதை தான் சொல்லுது அப்படிங்கிற ஒரு நினைப்பு மக்களுக்கு உண்டு. அதே போல் இன்னும் சிலருக்கு நினைப்பு என்ன அப்படின்னா, மதங்கள் சொல்லக்கூடியதுல நல்லதை மட்டும் எடுத்துப்போம், கெட்டதுகளை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா மதங்கள்ல இருந்து நல்ல விஷயங்களை எடுத்துப்போம், கெட்ட விஷயங்களை எடுக்க மாட்டோம். இது ஒரு நடுநிலையான போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இஸ்லாம் நல்லதை மட்டும்தான் சொல்லுது, கெட்ட விஷயங்கள் அதுல இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா மற்ற மதங்கள்ல இருந்து பார்க்கக்கூடிய நேரத்துல பொதுவான ஒரு பார்வை, எல்லா மதங்கள்ல இருந்தும் நல்லதை எடுப்போம், கெட்டதை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷன் ரெண்டு விதத்துல இருக்கிறான், சரிங்களா? ரெண்டு நேரங்கள்ல மனுஷன் நீதிபதியா இருப்பான் அல்லது சமாதான புறாவாக இருப்பான். மனிதன் ரெண்டு நேரங்கள்ல சமாதான புறாவாக அல்லது நீதிபதியாக இருப்பான். ஒரு நேரம் என்ன அப்படின்னா, வீதியில ஒரு சண்டை நடக்குதுன்னு வைங்களேன், ரோட்டில் ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா, மனிதன் என்ன செய்வான் அப்படின்னா, அவனுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. மற்ற ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க, நாம அங்கே போய் நின்னோம் அப்படின்னா நாம என்ன சொல்லுவோம், ரெண்டு பேரும் ஏன்பா சண்டை போடுறீங்க, எதுக்கு நீ அவனை அடிக்கிற, நீ எதுக்கு அவனை அடிக்கிற, எதுக்கு தேவையில்லாமல் இதை விடுங்க, ஃபர்ஸ்ட் சண்டையை விடுங்க அப்படின்னு சொல்லி தான் நாம் என்ன செய்வோம்னா சமாதானம் பேசுவோம். இதே அவனுக்கு வரக்கூடிய நேரத்தில், அவனுக்கு அந்த பிரச்சனை, அவனும் இன்னொருத்தனும் சண்டை போடுறான் அப்படின்னா, இன்னொருத்தன் குறுக்க சண்டை போடாதீங்கன்னு சொன்னா நாம என்ன சொல்லுவோம் அந்த நேரத்தில், நான் ஏன் அடிச்சேன்னு ஃபர்ஸ்ட் என்கிட்ட கேளு, அதுல நாம நியாயத்தை பேசுவோம். மற்ற ரெண்டு பேர் சண்டை போடக்கூடிய நேரத்துல அந்த இடத்துல நாம என்ன செய்வோம்னா, சண்டை போடாதீங்க விடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரக்கூடிய நேரத்துல நாம என்ன செய்வோம், நான் ஏன் இதை செய்யறேன் அப்படிங்கிறத ஒரு நியாயத்தை நாம பேசுவோம். இதுதான் மனுஷனுடைய ரெண்டு நிலை. இதை மார்க்கத்தோட நாங்க பொருத்தலாம். மார்க்கத்தோட எப்படி பொருத்தலாம் அப்படின்னா, இப்ப சொன்ன மாதிரி எல்லா மதங்களும் நல்லதை தான் சொல்லுது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இஸ்லாம்ல சொல்லப்படக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அவனுக்கு பாதிக்கக்கூடிய நேரத்துல அதை விட்டு ஒதுக்கிடுவான். உதாரணமாக ஓரிரை கொள்கை, ஏகத்துவம், ஒரே ஒரு இறைவனை மட்டும்தான் வணங்கணும், அந்த இறைவனை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது அப்படிங்கிற கொள்கை அவனுக்கு இடிக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்வான்னா, அது எனக்கு தேவையில்லை, அது நல்லதா இருந்தாலும் சரி, இஸ்லாம்ல அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, அவனுக்கு அது முட்டக்கூடிய நேரத்துல அவன் என்ன செய்வான், ஒதுங்கிடுவான். நான் இதுல தலையிடலை, இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவான். அதே போல பொதுவான மக்களுடைய நினைப்பு என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்துல எது முக்கியம் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க மதத்தின் அடிப்படையில. உதாரணமாக எது முக்கியம் அப்படிங்கிறதுனா, எக்ஸாம்பிள், இப்போ ஒரு தந்தை மகன் இருக்கிறார், ஒரு வாப்பா ஒரு பையன் இருக்கிறார். இந்த பையன் ஒரு பையன் இருக்கிறாரு, அவருடைய வாப்பாவுடைய பேச்சை எல்லாமே கேட்கிறாரு, அவரை வாப்பா என்ன சொன்னாலும் கேட்கிறாரு, வாப்பா அதை செய்ய சொன்னா செய்யறாரு, இதை செய்ய சொன்னா செய்யறாரு, எல்லாமே செய்யறாரு. ஆனா தன்னுடைய வாப்பாவை வாப்பா இல்லைன்றார், இவர் என்னுடைய வாப்பா இல்லை, இதே தந்தை இல்லை அப்படின்றார். இப்படி ஒரு பையன் இருக்கிறான். இன்னொரு பையன் இருக்கிறான், அவன் எப்படின்னா வாப்பா சொல்றது எதுவுமே கேட்க மாட்டான், சேட்டை, அங்க போய் ஏதாச்சும் பிரச்சனை எழுதிட்டு வந்துருவான். ஆனா தன்னுடைய வாப்பாவை தான் வாப்பான்னு நம்புறான், இவர் தான் என்னுடைய தந்தை அப்படின்றான். இதுல யார் நல்ல பிள்ளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்? ரெண்டாவது சொன்ன பிள்ளை தான் நல்ல பிள்ளைன்னு சொல்லுவோம். என்னதான் அவன் சேட்டை பண்ணிட்டாலுமே சரி, தன்னுடைய வாப்பான்னு சொல்றானே, இவர் தான் என்னுடைய வாப்பா அப்படின்னு உறுதியா நிக்கிறானே, அவனை தான் நல்ல பிள்ளைன்னு சொல்லுவோம். இது இல்லாம அவன் எவ்வளவு பெரிய நல்ல பையனா இருந்தாலும் வாப்பாவை வாப்பா இல்லைன்னு சொன்னா வாப்பா என்ன செய்வாரு, வீட்டை விட்டு வெளியே போன்பாரு, நான் தான் உனக்கு எல்லா செலவு செய்யறேன். இதே ஒரு கணவன் மனைவியா எடுத்துக்கொள்ளுங்களேன், ஒரு மனைவி இருக்கிறா, அவ கணவன் சொல்ற எதையுமே கேட்க மாட்டேங்கிறான், சண்டை போடுறா, அது எல்லாமே பண்றா. ஆனா கணவன் தான் இவரு அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறா. இவ யாரு, நல்ல ஒரு மனைவி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இன்னொரு மனைவி இருக்கா, கணவன் சொல்ற எல்லாத்தையும் கேட்கிறா, ஆனா கணவன் இவர் மட்டும் இல்ல, வேற ஒருத்தர் தான் அப்படின்னு சொன்னா கணவர் என்ன செய்வார், அதை பொறுத்து கொள்ள மாட்டார். அப்போ இதுல நல்ல மனைவி யாரு, நல்ல பையன் யாரு அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்துல, தன்னுடைய தந்தை யாரு தந்தைன்னு சொல்றானோ அவனும்,
தன்னுடைய கணவனை யார் கணவன் சொல்றாரோ அவங்களும் தான் நல்லவங்க அப்படின்னு தான் நாம பொதுவான ஒரு நல்ல மனநிலையில இருக்கக்கூடிய எல்லாருமே புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா அதுதான். இதை தான் நாங்க என்ன செய்யணும்னா, இஸ்லாம் இதை முக்கியமாக பேசுது. நீ கடவுள் யார் அப்படிங்கிறதுல மிக உறுதியான ஒரு நம்பிக்கை இருக்கணும். அடிப்படை அதுதான். இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை அதுதான். யாரு கடவுள் அப்படிங்கிறதுல உண்மையா இருக்கணும். கடவுள் சொல்றத கேட்கிறானா கேட்கலையா அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனா இவர் மட்டும்தான் கடவுள் சொல்லி ஒருத்தர் இருக்கிறானே, அதுதான் மிக முக்கியமானது. கடவுளை உண்மையாக நம்புறது, உண்மையான கடவுளை மட்டும் வணங்குறது தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. அதை தாண்டி அவன் தவறு செய்யக்கூடிய நேரத்துல அதை கடவுள் மன்னிப்பாரு. ஆனா மிக முக்கியமான அடிப்படை இதுதான் அப்படிங்கிறது நாம விளங்கணும். இதுதான் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான கொள்கை. இஸ்லாம் இதுல தனிச்சு நிக்கிறத நீங்க பார்க்கலாம். மற்ற எல்லா மதங்களையும் விட இஸ்லாம் இந்த விஷயத்துல தனிச்சு நிற்கும். நீ என்ன வேணாலும் தப்பு செஞ்சுக்கோ, தப்பு செய்யக்கூடாது. ஆனா நீ என்ன தப்பு செஞ்சாலும் இறைவன் என்ன செய்வான், அவனை மன்னிப்பான். ஆனா கடவுளுக்கு இணை வச்சிடாத. இது இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு கொள்கை. அதனாலதான் நாம சொல்லுவோம், ஒருத்தர் புதுசாக இஸ்லாத்துக்கு வர்றாரு, மற்ற கொள்கையில இருந்து இஸ்லாத்துக்கு வர்றாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லிக் கொடுப்போம்? ஃபர்ஸ்ட் நம்ம அவருக்கு என்ன சொல்லிக் கொடுப்போங்க? கலிமா. கலிமானா என்ன நமக்கு தெரியும். லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற கலிமாவை தான் ஃபர்ஸ்ட் சொல்லிக் கொடுப்போம். அதுக்கு பிறகு இறை தூதரை பத்தி சொல்லிக் கொடுப்போம். இதுதான் ஃபர்ஸ்ட் கலிமாவை தவிர இஸ்லாத்துக்குள்ள வந்த உடனே அவருக்கு மற்ற அமல்களை சொல்லிக் கொடுக்க மாட்டோம். வந்த உடனே நீ உது செஞ்சுட்டு வா, தொழுகையை பண்ணு, ஜக்காத்து கொடு, ஹஜ்ஜி செய்யி, சுண்ணத்தெடு, இதெல்லாம் நாம சொல்ல மாட்டோம். ஃபர்ஸ்ட் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டியது கலிமா. அதுல மிக முக்கியமாக இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா தௌஹீதுல மிக உறுதியாக இருக்கு. இதெல்லாம் விளங்கப்படுத்துறதுக்கு காரணம் பின்னால நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. இஸ்லாம் என்ன விஷயம் சொல்லுதோ அடிப்படையான விஷயத்துல, இறைவனை வணங்கக்கூடிய விஷயத்துல மிக முக்கியமாக இருக்குது. இதை தாண்டி தான் அதுக்கு பிறகு வரக்கூடியது எல்லாமே. ஏன்னா இன்னைக்கு இஸ்லாத்தின் மீதுள்ள குற்றச்சாட்டுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. உலகம் முழுக்க எந்த நாட்டிலையுமே விதிவிலக்கு இல்லைன்ற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமிசம், டெரரிசம், தீவிரவாதம் அல்லது லவ் ஜிஹாத், கார்பரேட் ஜிஹாத், இப்படி என்னெல்லாம் பெயர் வைக்க முடியுமோ எல்லா பெயர்களையும் வச்சு இஸ்லாம் இதைத்தான் போதிக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு உலகம் முழுக்க இருக்கு. இதுல நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய முதல் விஷயம் அதுதான் நான் சொன்னேன். கலிமா தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது இறைவனை மட்டும் வணங்குறது, இறைவனை மட்டும் இறைவனாக ஏற்றுக்கொள்றது தான் ஃபர்ஸ்ட் அடிப்படை. இதை தாண்டி ஒருத்தர் மற்ற எந்த விஷயத்துக்காக உள்ள வந்தாலும் அவர் இஸ்லாத்துக்குள்ள வந்ததாக கருதப்பட மாட்டார். அவர் எப்போ இறைவனா நம்புறாரோ அப்பதான் அவர் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாரு அப்படிங்கிறத என்ன செய்வோம், கருதுவோம். அப்போ உண்மை என்ன அப்படின்னா, இன்னைக்கு இவ்வளவு பிரச்சாரங்கள் வைக்கப்படுது இஸ்லாத்துக்கு எதிராக. தீவிரவாதம் என்ற பிரச்சாரம், காதல் என்ற பெயரால முஸ்லிம்களாக எல்லாரையும் மாத்துறாங்க, மதம் மாற்றம், இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள். இது உண்மையா அப்படின்னு பார்த்தா மாற்று மத நண்பர்கள் அவங்க கூட இருக்கிறவங்களை சிந்திச்சு பார்த்தாலே தெரியும் அது பொய் அப்படிங்கிறது. ஏன்னா ஒவ்வொரு நான் முஸ்லீமோடையும் ஒரு முஸ்லீம் நண்பர் இருப்பார். அவர் அப்படி இருக்கிறாரா, அவங்க கூட இருக்கிறவர் இப்படித்தான் இருக்கிறாரா அப்படின்னு நாம சிந்திச்சு பார்த்தா யாருமே அப்படி இல்லை. அது எல்லாமே ஒரு பொய் பிரச்சாரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் விளக்கமாக தெரியும். இதுல முதல் குற்றச்சாட்டு என்னன்னா, இஸ்லாத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகள்ல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஒண்ணு நம்ம நாட்டுல, இந்தியா என்ற நாட்டுல எல்லா தாக்குதல்கள், எல்லா விதமான தாக்குதல்கள் யார் பண்றா, முஸ்லிம்கள் தான் பண்றாங்க. இப்போ புதுசா ஒரு ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, அதாவது எல்லா முஸ்லிம்களும் தீவிரவாதிகள் அல்ல, ஆனா தீவிரவாதிகள் எல்லாருமே முஸ்லிம்கள் தான். இது ஒரு புது ட்ரெண்ட் அவங்க வச்சிருக்கிறது. எப்படி எல்லா முஸ்லிம்களும் தீவிரவாதிகள் இல்லை, ஆனா தீவிரவாதிகள் எல்லாருமே யார் தான், முஸ்லிம்கள் தான் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டு. மூணாவது, நீங்க உலகம் முழுக்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முஸ்லிம் நாடுகள்ல மட்டும்தான் பிரச்சனை. எல்லா முஸ்லிம் நாடுகள்ல தான் சண்டை நடக்குதே தவிர வேற எந்த நாடுகள்லையும் இங்க சண்டையே இல்லை. முஸ்லீம் நாடுகள், மிடில் ஈஸ்ட் போன்ற ஏரியாக்கள்ல தான் என்ன நடக்கு, எப்போ பாரு ஒரு சண்டை கொலை இது நடந்துகிட்டே இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை அப்படிங்கிற ஒரு இது. நாலாவதா, உலகத்திலேயே நிறைய கொலைகளை பண்றது யாருன்னா, மதவெறி பிடிச்சவங்க யாரு அப்படின்னா முஸ்லிம்கள் தான். முஸ்லிம்களை தவிர வேற யாருமே இந்த மாதிரி மதத்துக்காக கொலை பண்றது இல்லை அப்படிங்கிற இந்த மாதிரி 4 குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க. இதுல முதலாவதாக நம்ம நாட்டை பொறுத்தவரை, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக முக்கியமான பெரிய பெரிய கொலைகளை பண்ணது முஸ்லிம்களா அப்படின்னா இல்லை, கிடையவே கிடையாது. முதலாவதாக மகாத்மா காந்தின்னு ஒருத்தர் இருக்காங்க. இவங்களை கொன்றது யாரு, அவர் யாரா இருந்துட்டு போட்டுமே, ஆனா முஸ்லீமா அப்படின்னா முஸ்லீம் இல்லை. சரி, அப்ப நாங்க இதுல எல்லாரையுமே பேரை நாம இன்க்ளூட் பண்ணவே தேவையில்லைன்னு வைங்களேன். இப்ப யார் அந்த எந்த மதத்தை சார்ந்தவர் பண்ணாரு அப்படிங்கிறத நம்ம செய்யவே தேவையில்லைன்னு வைங்களேன். ஆனா முஸ்லீமா அப்படிங்கிறது, முதலாவதா மகாத்மா காந்தி கொன்னவர் முஸ்லீம் இல்லை, பெரிய படுகொலை, அது படுகொலை. இரண்டாவதாக யாரு, இந்திரா காந்தி, அவங்கள கொன்னதும் முஸ்லீம் இல்லை, உறுதி. ராஜீவ் காந்தி, அவங்கள கொன்னதும் யாரு, முஸ்லிம்கள் கிடையாது.
இன்னைக்கும் நீங்க பாருங்க, இன்னைக்கும் இந்திய நாட்டுடைய அரசாங்க ரீதியான இந்திய நாட்டுடைய சாவர்னிட்டின்னு சொல்லுவாங்க, இறையாண்மை, இந்திய இறையாண்மைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய தடை செய்யப்பட்ட ஒரு குரூப் இருக்கு இந்தியாவில். சரிங்களா? மாவோன்னு சொல்லக்கூடிய அந்த குரூப், இது இந்திய அரசாங்கமே சொல்லுது ஆர்ம்டு குரூப். எப்படின்னா சாதாரண சண்டை போடக்கூடிய குரூப்ஸ் கிடையாது, அவங்க ஃபுல்லி ஆர்ம்டு. 2010க்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு 70 சிஆர்பிஎஃப் சொல்லி அந்த பெரிய வீரர்களை வந்து என்ன செய்யறாங்கன்னா சுட்டுக் கொள்றாங்க. சோல்ஜர்ஸை என்ன செய்யறாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு குரூப் என்ன செய்யுது, சுட்டுக் கொள்ளுது. அந்த அளவுக்கு அவங்ககிட்ட வந்து ஆர்ம்டு குரூப்ஸ் வச்சிருக்கிறாங்க. அவங்க யாரு, இதுல இருக்க இந்த மாவோன்னு சொல்லக்கூடிய இந்த குரூப்ல இருக்கிற யாருமே முஸ்லிம்கள் கிடையாது. அது அவ்வளவு பெரிய டெரரிஸ்ட் குரூப். இது இல்லாம காலிஸ்தான் அப்படிங்கிற ஒரு குரூப்ஸ் இருக்கு, நாகாலாந்துல ஒரு குரூப் இருக்கு, ஆந்திரால ஒரு பெரிய ஒரு கொள்ள கூட்டம் இருக்கு. இதெல்லாம் நாங்க வந்து என்னன்னா தாடி வச்சுட்டு குண்டு வச்சா மட்டும்தான் தீவிரவாதி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை மீடியால உண்டாக்கிட்டாங்க. ஆனா தீவிரவாதம்னா என்னன்னா, தீவிரவாதத்தினுடைய வரைவிலக்கணம் என்ன அப்படின்னா, அரசுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய எந்த விதமான தாக்குதலாக இருந்தாலும் சரி செய்யக்கூடிய குரூப்ஸுக்கு தான் என்ன செய்வாங்கன்னா தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த குரூப்ஸ் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாருமே என்னன்னா முஸ்லிம்கள் இல்லை. இந்தியால கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால ஒரு 4 இடங்கள்ல தொடர்ச்சியா குண்டு வெடிக்குது. சரிங்களா? அஜ்மீர், அதே போல ஒரு ஒரு ட்ரெயின்ல, அதே போல ஒரு பள்ளிவாசல்ல, இப்படி ஒரு 4 இடத்துல குண்டு வெடிக்குது. ஆரம்பத்துல முஸ்லிம்களை எல்லாம் கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணதுக்கு பிறகு அதுக்கு பிறகு கொஞ்சம் பேர் அரெஸ்ட் ஆகுறாங்க. யாருன்னா சுவாமிகள் அரெஸ்ட் ஆகுறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இதை நாங்க பண்ணணும், திட்டமிட்டு என்ன செய்யறோம், நாங்க தான் பண்ணணும்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்கன்னா வெளிப்படையாக சொல்றாங்க. இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இன்னொரு இடம் பெங்களூர்ல ஒரு குண்டு வெடிப்பு நடக்குது. அதுல முஸ்லீம் இளைஞர்கள் எல்லாம் கைது பண்ணிட்டாங்க. முதலாவதாக கைது பண்ணிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க, ரிலீஸ் ஆக்குறாங்க. அவங்க கைது செய்யப்படக்கூடிய நேரத்துல பேப்பர்ல என்ன தகவல் வருது, செய்தி வருது அப்படின்னா, 3 இஸ்லாமிய இளைஞர்கள் கைது செய்யப்பட்டாங்க. இப்போ அவங்க வந்து தவறு செய்யலைன்னு சொல்லி விடுவிக்கக்கூடிய நேரத்துல அந்த செய்தி எப்படி வரும் அப்படின்னா, 3 தமிழர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள், அங்க இஸ்லாமியர்கள் இல்லை. உள்ள போகக்கூடிய நேரத்துல யார் உள்ள போறா, இஸ்லாமியர்கள், 3 இஸ்லாமியர்கள் உள்ள போறாங்க. வெளியில வரக்கூடிய நேரத்துல இஸ்லாமியர்கள் வெளியே வர்றதே கிடையாது, 3 தமிழர்கள் மட்டும்தான் வெளியே வர்றாங்க. இப்போ மக்களுடைய உள்ளத்துல எது போய் சேருதுன்னா, உள்ள போறவன் எல்லாருமே யாரு, முஸ்லிம்கள். வெளியில வர்றது எல்லாருமே யாரு, தமிழர்கள், மலையாளிகள், இவங்க தான் வெளியே வர்றாங்க. அப்போ மக்களுடைய மைண்ட் செட்ல என்ன பதிய வைக்கிறாங்க அப்படின்னா, வைக்கக்கூடிய எல்லாருமே முஸ்லிம்கள் தான். இப்போ நான் சொன்ன மாதிரி 10 வெடிகுண்டு தாக்குதல்கள் நடக்கு அப்படின்னா அதுல 1-2 முஸ்லிம்கள் கைது செய்யப்படுறாங்க. அந்த 2ம் கூட யார் பண்றாங்கன்னா அவங்க பண்ணி தப்பா கைது செய்யப்பட்டவங்க தான். இப்படிதான் என்ன செய்யுது இந்தியாவுடைய நிலைமை இருக்கு. இது வந்து அரசியலுக்காக சில பேர் செய்யலாம், அல்லது மற்ற காரணங்களுக்காக செய்யலாம்னு வைங்களேன். இதுல கைது செய்யப்படக்கூடிய முஸ்லிம்களுக்கு என்ன கைப்பற்றுறாங்களாம், முஸ்லிம்கள் வந்து இப்ப கைது பண்ணியாச்சு, அவங்கள்ட்ட இருந்து என்ன எடுக்கிறாங்களாம், அவருடைய வீட்டுல வந்து நாங்க என்ன செஞ்சோம், ஆய்வு செஞ்சோம். என்ன கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா, ஒரு மொபைல் போன், ஒரு சிம் கார்டு கண்டுபிடிக்கப்பட்டது, ஒரு லேப்டாப் கண்டுபிடிக்கப்பட்டது. இது எல்லா மனுஷன்ட்ட இருக்குது. இதுல என்ன கண்டுபிடிப்பு, இதே வேற யாராவது வச்சிருந்தா, வேற பெயர்ல இருக்கிற யாராவது குண்டுகள் வச்சிருந்தா கூட என்னதான், அவர் வந்து இந்த குண்டுகள் வச்சிருந்தார், அவ்வளவுதான், முடிஞ்சு. ஆனா முஸ்லிம்கள் மொபைல் போன், சிம் கார்டு, லேப்டாப்பு இது வச்சிருந்தாலே என்ன, பென்சிலு வச்சிருந்தாலும் என்ன, அவங்க வந்து இதை கைப்பற்றிட்டாங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை என்ன செய்யறாங்கன்னா கட்டமைக்கிறாங்க. இதுல நமக்கு தெரியுது முஸ்லிம்கள் வந்து இந்த இந்திய நாட்டுல அதிகப்படியான தாக்குதல்கள் முஸ்லிம்கள் நடத்தல, தீவிரவாதிகளாக முஸ்லிம்கள் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. ஆனாலும் திரைப்படங்கள்ல எப்படி காட்டப்படுதுன்னா, ஏன்னா திரைப்படம் வந்து ஒரு ஊடகம். தமிழ் உலகத்துல பொறுத்த வரைக்கும் திரைப்படங்கள் தான் பெரிய ஊடகம். நாடகங்கள் நடத்தி தான் செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதுக்கு பிறகு அது சினிமாவாக மாற்றப்பட்டுச்சு. சினிமாவாக மாற்றப்பட்டதுக்கு பிறகு முஸ்லிம்களை பத்தின ஒரு தவறான இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி, முன்னாடி ஒரு காந்துன்னு ஒருத்தர் இருந்தாரு, அந்த காந்து அவரும் இப்படித்தான் படம் எடுப்பாரு, இன்னைக்கு காந்து இல்லாத ஒருத்தரும் அப்படித்தான் படம் எடுப்பாரு, ஹாசன் சொல்லி வரக்கூடிய, இப்படி எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா முஸ்லிம்களுக்கு எதிராக முஸ்லிம்களை வந்து தீவிரவாதிகளாக காட்டி திரைப்படம் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு பின்னால ஒரு அரசியல் நோக்கம் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து மிக உண்மை. என்ன காரணம் அப்படின்னா, நீங்க ஒரு தெருநாய் ஒன்று இருக்குன்னு வைங்களேன், ஒரு ஊர்ல நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஒரு தெருநாய் இருக்கு, அந்த தெருநாயை வந்து எப்படியாவது அடிச்சு கொல்லணும்னு வைங்களேன். நீங்க திடீர்னு போய் அந்த தெருநாயை அடிச்சு கொண்டீங்கன்னா மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, ஏன் அப்பாவி தெருநாயை போய் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. இது அந்த தெருநாயை பத்தி ஒரு வாரமா ஊர்ல இப்படியே பேசுங்க, இந்த தெருநாய் வந்து 2 பேரை கடிச்சிருச்சு, 4 பேரை கடிச்சிருச்சு, இந்த தெருநாய் வந்து இங்க அட்டகாசம் பண்ணுது இப்படின்னு சொல்லி ஒரு வாரமா அந்த தெருநாயை பத்தின கெட்ட விஷயங்களை பரப்பிக்கிட்டே இருந்தா, ஒரு வாரத்துக்கு பிறகு அந்த தெருநாயை எவனா ஒருத்தன் அடிச்சு கொண்டுட்டான்னு வைங்களேன், தேவைதான் அப்படின்னு சொல்லுவான். தேவைதான், அந்த நாய்க்கு தேவைதான், அதனாலதான் அடிச்சு கொண்டுட்டாங்க. இதே தான் முஸ்லிம்களுக்கு எதிராக என்ன செய்யப்படுதுன்னா வளர்க்கப்படுது.
முஸ்லீம்களுடைய வீடுகளை இடிச்சாலும் சரி, முஸ்லீம்களை கொலை செஞ்சாலும் சரி, என்ன சொல்லப்படும் அப்படின்னா கடைசியில இவனுக்கு இது தேவைதான், இவன் பண்ணக்கூடியவன் தான், இவன் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரணமாக ஆக்கப்படுறதுக்கான ஒரு முயற்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது பாருங்க, இஸ்லாமிய நாடுகள் தான் அதிகமாக இந்த சண்டைகளை செய்யுது அப்படின்னா அது போய். ஏன்னா உலகத்துல 2 விதமான கூட்டம் இருக்கு சண்டை போடுறது. ஒண்ணு, அநியாயம் பண்ணணும், அமைதியை விரும்பாத கூட்டம், அமைதி இருக்கக்கூடாது இந்த உலகத்துல அப்படிங்கிறதுக்காக சண்டை போடுற ஒரு கூட்டம். ரெண்டாவது, எங்க நாட்டுல அமைதி வேணும்னு சண்டை போடுற கூட்டம். இந்த 2 கூட்டம் தான் உலகத்துல இருக்கு. ஒண்ணு அமைதி வேண்டான்னு சொல்லி சண்டை போடுற கூட்டம், இன்னொன்னு எங்க நாட்டுல அமைதி வேணும் அப்படின்னு சொல்லி போராடக்கூடிய கூட்டம். நீங்க பாருங்க, சிரியாவுல ஒரு குறிப்பிட்ட நாடு, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச நாடு தான், அந்த நாடு போய் தாக்குதல் பண்ணி எத்தனை பேரை கொள்ளுது அப்படின்னா 3,40,000 மக்களை கொள்ளுது. ஒரு நாடு சிரியாவுக்குள்ள போய் 3,40,000 மக்களை கொலை செய்யுது. பாருங்க, நீங்க இதுல முஸ்லீம் நாடுகள் ஏதாவது வருதா? ஆப்கான்ல போயிட்டு அந்த நாடு 2,10,000 பேரை கொள்ளுது 2015 காலங்கள்ல. அதே போல ஈராக்ல 2003 இருந்து 2011 வரைக்கும் 6 லட்சம் மக்களை அந்த நாடு கொள்ளுது. 6 லட்சம் மக்களை நினைச்சு கூட பார்க்க முடியாது. இது அல்லாம பிரான்ஸ், கிரீக், இட்டாலி இது போன்ற நாடுகள்ல எல்லாமே என்ன செய்யுதுன்னா இன்னைக்கு வரைக்குமே இந்த மாதிரி படுகொலைகள், குண்டுவெடிப்புகள், அதே மாதிரி இந்த கன்னால ஷூட் பண்ணி கொள்றது, இது எல்லாமே நடந்துகிட்டே இருக்கு. இது இல்லாம இன்னைக்கு பாருங்க, வெனிசுலா அப்படிங்கிற ஒரு நாடு, அந்த நாட்டை என்ன செய்யறாங்க, போய் கைப்பற்றுறாங்க. இது யாருக்குமே என்ன செய்யல, கண்ணுக்கு தெரியல. அதே போல லிபியா, சோமாலியா, இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஈவன் அர்மேனியா, அசர்பைஜான் இருக்குல்ல, இந்த பார்டர்ல இன்னைக்கு வரைக்குமே சண்டை நடந்துகிட்டு இருக்கு. எத்தியோப்பியால சண்டை நடக்குது, ஆப்பிரிக்காவுடைய ஒரு பகுதியில சண்டை நடந்துட்டு இருக்கு. இப்படி எல்லா உலகத்துல இருக்கக்கூடிய இது எல்லாமே, நான் சொன்னது எல்லாமே முஸ்லீம் அல்லாத நாடுகள்ல நடக்கக்கூடிய சண்டைகள் உலகம் முழுக்க நடக்கதான் செய்யுது. ஆனா மீடியாக்கள்ல இது எல்லாமே வெளியே வர்றதே கிடையாது. ஈவன் ஸ்ரீலங்கால நடக்கலையா? ஸ்ரீலங்கால அவ்வளவு பெரிய அநியாயங்கள் நடந்துச்சு. பலஸ்தீன் எல்லாருக்குமே தெரிஞ்சது. பலஸ்தீன்ல 1948 உள்ள போனதுல இருந்து 7 லட்சம் மக்களை கொண்டிருக்கிறாங்க. இந்த நாடுகள் பீஸ்ஃபுல் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் இருக்கு, சரிங்களா? அதுல ஒரு 176 நாடுகள் வருது. அதுல இஸ்ரேலுக்கு 150க்கு கிட்ட அது லிஸ்ட்ல, அதாவது முதலாவதாக அமைதி விரும்புகிற நாடு, 2, 3 இப்படின்னு சொல்லி வர்றதுல 150க்கு பக்கத்துல இஸ்ரேல் வருது. இப்போ இப்படிலாம் இருக்கக்கூடிய நேரத்துல ஒருத்தங்க சொல்லவே முடியாது முஸ்லீம் நாடுகள்ல தான் இந்த சண்டைகள், சச்சரவுகள் மட்டும் நடக்குது அப்படின்னு சொல்லி. முஸ்லீம் நாடுகள்ல நடக்குதா அப்படின்னா நடக்குது, ஆனா மற்ற நாடுகள்ல இல்லை அப்படிங்கிறது பொய், சரிங்களா? எல்லா நாடுகள்லையுமே இருக்குது, அதே போல முஸ்லீம் நாடுகள்லையும் இருக்கு. ரெண்டாவதாக, அமைதிக்காக போராடக்கூடியவங்க ஒரு சைடு இருக்கிறாங்க, அதை நாம குற்றம் சொல்ல முடியாது. இப்போ சிரியால அதாவது பலஸ்தீன்ல ஒரு சமூகம் தன்னுடைய நாட்டுக்காக போராடக்கூடிய நேரத்தில் அதை நாம என்ன செய்ய முடியாது, அது ஒரு தவறான போராட்டமாக நாங்கள் என்ன செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 1947 வரைக்கும் இந்தியாவில் போராட்டங்கள் நடந்துச்சு. இந்தியாவுடைய தேசத்தினுடைய ஃப்ரீடமுக்காக போராட்டம் நடந்துச்சு. இது நாம என்ன செய்வோம், பகத்சிங் எல்லாம் என்ன சொல்லுவோம், நம்ம அவர் ஒரு போராளி, அவர் ஒரு வீரர் அப்படின்னு சொல்லுவோம். இதே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்கள, தீவிரவாதிகள்னு சொல்லுவோம். இந்திய நாட்டுக்காக போராடிய வீரர்களை நாம என்ன சொல்லுவோம்னா, எங்களுடைய பார்வையில் அவர்கள் போராளிகள், வீரர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதே அந்த சைட்ல இருந்து என்ன செய்வாங்க, அவர்களை தீவிரவாதிகளாக காட்டுவாங்க. இதுதான் நடக்குதே தவிர எல்லாருமே என்னதான் தீவிரவாதிகள் முஸ்லிம்கள்னாலே அப்படிதான் அப்படிங்கிற ஒரு பிம்பம் பொய்யான ஒரு பிம்பம். ரெண்டாவதா இன்னொரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, தீவிரவாதிகள் முஸ்லிம்கள் எல்லாருமே தீவிரவாதிகள் இல்ல, எல்லா தீவிரவாதிகளும் முஸ்லிம்கள் தான், நிறைய கொலைகள் செய்யக்கூடியவங்க அவர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நீங்க பாருங்க, ஒரு 1914 இருந்து 1918 5 வருஷம் வேர்ல்டு வார் 1 நடக்கு, முதல் உலக யுத்தம் நடக்கு. 15 இருந்து 17 மில்லியன் மக்கள் கொலை பண்றாங்க. 1 மில்லியன்னா தெரியும் தானே, 1 மில்லியன் 10 லட்சம். 15 இருந்து 17 மில்லியன் மக்கள் கொல்லப்படுறாங்க வேர்ல்டு வார் 1ல, உலக யுத்தம், முதல் உலக யுத்தத்துல கொல்லப்படுறாங்க. இது பண்ணது யாருன்னா முஸ்லீம்களே கிடையாது. அதிகப்படியான இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அதிகப்படியாக கொள்றது முஸ்லீம்கள் தான் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். அதே போல வேர்ல்டு வார் 2 1945 வரைக்கும் நடக்குது. வேர்ல்டு வார் 2 இதுல எத்தனை பேர் கொல்லப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு கெஸ், சும்மா யாராச்சும் சொல்லுங்களேன். கரெக்டா சொன்னா ஒரு 50 ரியால் தரேன். 60 இருந்து 100 மில்லியன், 60 இருந்து 100 மில்லியன், கிட்டத்தட்ட 85 மில்லியன் சொல்லுவாங்க. 85 மில்லியன்னா பாருங்களேன், 1 மில்லியன் 10 லட்சம், 85 மில்லியன் மக்கள் கொல்லப்படுறாங்க. இதுல யாருமே முஸ்லீம்கள் கிடையாது செஞ்சது எதுவுமே. இன்னொருத்தர் பாருங்க, உங்களுக்கு தெரியும் அடால்ஃப் ஹிட்லர் 1935 இருந்து 45 10 வருஷத்துல 17 இருந்து 20 மில்லியன் மக்களை கொல்றாரு.
17ல இருந்து 20 மில்லியன் மக்களை கொல்றாரு. காரணம் என்ன? மதத்துக்காக. என்ன சொல்றாங்கன்னா, மதத்துக்காக கொல்றவங்க முஸ்லீம்கள், மற்ற இடங்கள்ல அப்படி இல்லை, வேற வேற பிரச்சனைகளுக்காக நடக்குது. ஆனா அவரு கொலை செய்யறது மதத்துக்காக கொலை செய்யறாரு. 17ல இருந்து 20. 1924ல இருந்து 53 வரைக்கும் ஒரு நாத்திகர் தெரியுமா? ஸ்டாலின். நம்ம ஸ்டாலின் இல்ல, ஸ்டாலின் ஒருத்தர் இருந்தார். 6ல இருந்து 20 மில்லியன் மக்களை கொலை செய்யறாரு. யார்? நாத்திகர். அந்த கொள்கைக்காகவே கொலை செய்யறாரு. அதே போல 1975ல இருந்து 79 4 வருஷத்துல பால் பாட் அப்படின்னு சொல்லிட்டு கம்போடியால ஒரு ஆள் இருந்தார். அவரு கம்போடியால இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ல, அந்த ஒட்டுமொத்த நாட்டுடைய மக்கள் தொகையில 25% மக்களை கொலை செய்யறாரு. 25% காவாசி மக்களை அந்த பால் பாட் அப்படின்னு சொல்றவர் கொலை செய்யறாரு. அதே போல மேவோ செடாங் சொல்லிட்டு 1949ல இருந்து 76 வரைக்கும் அந்த ஆளு 30ல இருந்து 45 மில்லியன் மக்களை கொலை செய்யறாரு. இது எல்லாமே மில்லியன்ஸ்ல போகுது. என்ன டபுள் நம்பர்ஸ்ல போகுது, மில்லியன்ல. அப்போ இன்னொன்னு பாருங்க, 1994ல ஒரு சம்பவம் நடந்துச்சு, ரொம்ப ஃபேமஸான சம்பவம். 1994ல ருவாண்டா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ருவாண்டான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு படுகொலை நடக்குது. எத்தனை பேர் தெரியுமா? 100 நாள் தான் நடக்குது. 100 நாள் தான் அந்த படுகொலை நடக்கு. எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டாங்கன்னா 8 லட்சம் பேர். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பேர் பாருங்க? ஒரு நாளைக்கு 8000 பேர். ஒரு நாளைக்கு 8000 பேர். இப்போ 8000 பேரை நிக்க விட்டு ஒரு கூட்டத்தை வச்சு கொலை செய்ய சொன்னா கூட அந்த கொல்ல முடியாது, டயர்ட் ஆயிடுவாங்க. ஆனா ஒரு நாளைக்கு 8000 பேர் வச்சு கொலை நடந்திருக்கு. 8 லட்சம் பேரை 100 நாள்ல அவங்க வரலாறுகள்ல பதிவு செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு ஜெனோசைட் நடக்கவே இல்லை அப்படின்னு. அப்போ இது எப்போ? 1994ல. இப்போ முன்னாடிலாம் இல்லை. இது நடத்தினது யார்? இது எல்லாமே நான் சொன்னது எதுவுமே முஸ்லிம்களுடைய பட்டியல் கிடையாது. அவாண்டோவில் நடந்தது உயர் சாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹுட்டுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் டுட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறுபான்மையினருக்கும் நடந்த அந்த சண்டையில இதுல இந்த இந்த படுகொலையில 2 நாடுகள் உதவி செஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. பிரான்ஸ், பெல்ஜியம். பாருங்க, நம்ம ரொம்ப மதிக்கிற நாடு, மேலை நாடுகள் சொல்லக்கூடிய பிரான்ஸ், பெல்ஜியம். இதுல பெல்ஜியம் மன்னிப்பு கேட்டுன்னு சொல்லுவாங்க. இது எப்போ? 1994ல நடந்த ஒரு சம்பவம். இதே போல நீங்க பாருங்க, நியூசிலாந்துல ஒரு பள்ளிவாசல்ல ஒரு தாக்குதல் நடந்தது. ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால ஒரு நியூசிலாந்துல பள்ளிவாசல்ல புகுந்து ஒருத்தன் என்ன செய்யறான்? துப்பாக்கி வச்சு எல்லாரையும் சுட்டுக் கொள்றான். இதுல பள்ளிவாசலுக்கு முன்னாடி அவர் துப்பாக்கி வச்சுட்டு நிக்கிற அந்த ஆளை பார்த்து பள்ளிவாசலுக்கு போயிட்டு இருந்த அந்த முஸ்லீம் ஆள் என்ன செய்யறாருன்னா, வெல்கம் சொல்லி கூப்பிடுறாரு. அவர் பிரதர் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவன் என்ன செய்யறான்? அவரையும் சுட்டுக் கொள்றான். எல்லாரையுமே தலையில சுட்டுக் கொள்றான். தொழுதுட்டு இருந்தவங்க, போனவங்க, வந்தவங்க. இது 1 வாட்டி இல்ல, 2-3 வாட்டி உள்ள போய் சுட்டுட்டு அவன் இருந்தான். இதுல நாம நினைக்கிறோம், நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இவன் ஒரு பைத்தியக்காரன் அப்படிதான் பேப்பர்ல போட்டாங்க. சைக்கோ அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஆனா அவனுடைய கண்ணுல பாத்தீங்கன்னா தெளிவா எழுதியிருக்கிறான். அவன் எதுக்காக கொலை செஞ்சான் அப்படிங்கிறது தெளிவா எழுதியிருக்கிறான். அந்த உஸ்மானிய ஹிலாஃபத், முஸ்லீம்களுக்கு எதிராக எல்லா விதமான விஷயங்களையும் அந்த துப்பாக்கியில எழுதிதான் வச்சு ரெடி பண்ணி தான் என்ன செஞ்சான்? முஸ்லீம்களுக்கு எதிராக கொலை செஞ்சான். இதெல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிராகவும் நடத்தப்பட்டிருக்கு. இதை பண்ணது யாருமே முஸ்லீம்களும் இல்லை. இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இஸ்லாத்துல தான் என்ன செய்யுது? புனித போர் அப்படிங்கிறது இருக்கு அப்படிம்பாங்க. ஜிஹாத் அப்படிங்கிறது புனித போர். ஆனா ஜிஹாதுக்கு அர்த்தம் அது கிடையவே கிடையாது. ஜிஹாத் அப்படிங்கிறதுடைய வார்த்தையுடைய அர்த்தம் போராடுதல் அப்படிங்கிறது தான். புனித போர் அப்படிங்கிறது அல் ஹர்புன்னு சொல்லுவாங்க. போருக்கு அல் ஹர்பு தான் போர். அல் ஹர்புல் முகத்தஸான்னு சொல்லுவாங்க. அதான் புனித போர். இப்படி ஒரு வார்த்தை குரான்ல இருக்குதா, ஹதீஸ்ல இருக்குதான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. ஒரு இடத்துல கூட இல்லை. இந்த புனித போர் அப்படிங்கிற வார்த்தை குரான்லயோ ஹதீஸ்லயோ ஒரு இடத்துல கூட இல்லை. ஜிஹாத் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. ஜிஹாத் எதுல எல்லாம் வருதுன்னா, ஒரு தாய் தந்தையருக்கு அதாவது பணிவிடை செய்யறதுக்கு வரக்கூடிய இடத்துல ஜிஹாத் வருது. தன்னுடைய உள்ளத்துக்கு எதிராக போராடக்கூடிய இடத்துல வருது. ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கூட்டம் கிளம்பி வரக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு எதிராக போராடுறதுல இந்த வார்த்தை வருது. தவிர ஒரு காஃபிரை, அதாவது அப்படிதான் சொல்றாங்க, காஃபிரை கொல்லணும்னு இஸ்லாம் சொல்லுது அப்படின்னு. அப்படி ஒரு இடத்துல குரான்லயோ ஹதீஸ்லயோ வந்திருக்குதா அப்படின்னு கேட்டா எங்கேயுமே இல்லை. ஒரு வசனம் கூட என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது. இந்த ஹோலி வார் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல யூஸ் பண்ணது யாரு தெரியுமா? அது குருசேடர்ஸ். சிலுவை யுத்தம் நடந்துச்சு. சிலுவை யுத்தம் 1, 2 அப்படிலாம் நடந்துச்சு. இவங்க தான் என்ன செய்யறாங்கன்னா முதல்ல யூஸ் பண்றாங்க ஹோலி வார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை. இஸ்லாமியர்கள் ஒரு காலமும் அதை யூஸ் பண்ணது கிடையாது. இதுல வருத்தம் என்ன அப்படின்னா, பெரும்பாலான 95க்கும் மேற்பட்ட % மேல முஸ்லிம்களுக்கு இந்த அளவுக்கு மற்றவங்கள்லாம் கொலை செஞ்சிருக்கிறாங்களாங்கிறதே தெரியாது. சரியா? இந்த நியூஸே நமக்கு தெரியாது. இவ்வளவு பேர் கொலை பண்ணப்பட்டிருக்காங்களா மாற்று மதத்தவர்களால. ஏன்னா ஒருத்தர் டக்குன்னு தீவிரவாதின்னு சொல்லிட்டா கூட எங்க உள்ளங்கள்லாம் எப்படி ஆயிருது, ஆமா நம்ம மக்கள் ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு கொஞ்சம் வந்துட்டு போகுது. எப்படி இதை நம்ம டிஃபெண்ட் பண்றது, நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், நம்ம சமூகம் ஏன் இப்படி இருக்கு, யாருமே பண்ணலையா அப்படின்னா அது போய். முஸ்லிம்கள் யாருமே இந்த மாதிரி தவறுகள் எதுவுமே பண்ணலையா அப்படின்னா இல்ல, பண்றாங்க. ஆனா மேக்சிமம் அது இல்லை.
100ல் ஒரு 5% அல்லது 3% மக்கள் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க. தவறாக வழிநடத்தப்பட்டு மூளை செலவு செய்யப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, பண்றாங்க, உண்மை. ஆனா பெரும்பாலான முஸ்லிம்கள் அப்படி இல்லை. அதுதான் என்னன்னா உண்மை. அப்படி இருந்திருந்தா, குர்ஆனும் ஹதீஸும் இதை தான் சொல்லுது அப்படின்னு இருந்திருந்தா, முதலாவதாக அது எங்க இருந்து வந்திருக்குன்னா இந்த நாட்டுல இருந்து தான் வந்திருக்கும். ஏன்னா இந்த நாட்டுல தான் ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க, மக்கால பிறந்தாங்க, மதீனால மௌத்தானாங்க, அதுக்கு பிறகு சஹாபாக்கள் இருந்தாங்க, அதுக்கு பிறகு இமாம்கள் இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்குமே உலகத்துல அதிகப்படியாக அறிஞர்கள்னு சொன்னா நமக்கு தெரியும், குர்ஆனையும் ஹதீஸையும் நிறைய படிச்சவங்க இருக்கக்கூடிய இடம் சவுதி அரேபியா. இந்த தவறு நடக்குது, அதை பத்தி இல்லை. நிறைய அறிஞர்கள் இருக்கக்கூடிய இடம் சவுதி அரேபியா. அப்போ உண்மையாகவே இப்படித்தான் குர்ஆன் ஹதீஸ் சொல்லியிருக்கு அப்படின்னா இங்க இருந்து தான் முதல் நிறைய பேர் வெளியாயிருக்கணும். அப்படி வெளியாகிறாங்கன்னா இல்ல, இதுக்கு எதிராக பேசக்கூடியவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. சரிங்களா? அதனால நாங்க ஒன்ன சிந்திச்சு பார்க்கணும். இஸ்லாமுக்குள்ள நிறைய பிரிவுகள் இருக்கு, அப்படிதானே? நிறைய பிரிவுகள் இருக்கு, நிறைய முஸ்லிம்களுக்குள்ளேயே சண்டை போடுறோம். இதெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத அந்த மாற்று மத நண்பர்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு நமக்குள்ள நிறைய சண்டை போடுறோமே, இது அதை பண்ணாத இதை பண்ணாத எப்படி சண்டை போடுறோமே. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மிக முக்கிய காரணம், தவறு அப்படிங்கிறத யாரு செஞ்சாலும் முஸ்லிம்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அது முஸ்லீம் செஞ்சாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவர் செஞ்சாலும் சரி, தவறு அப்படின்னு தெரிஞ்சா முஸ்லிம்கள் அதுக்கு எதிராக போராடுவாங்க. இப்ப நீங்க பாருங்க, தர்கா, மௌலூது, வட்டி, வரதட்சணை, மது, இதை பத்திலாம் முஸ்லிம்கள் கத்துன்னு கத்துறாங்களே, எல்லா மௌலவிமார்கள் அங்கே எங்கேயும் கத்துறாங்க. இதெல்லாம் யாருக்கு எதிராக கத்துறாங்கன்னா முஸ்லிம்களுக்கு எதிராக தான் கத்துறாங்க. தர்காவுக்கு போகாதீங்களா, தப்பு. அது சண்டைலாம் எதுக்கு நடக்குன்னா முஸ்லிம்கள் அதை தப்பு செய்யறாங்க அப்படிங்கிறதுக்காக. அப்ப நாங்க தெளிவாக ஒண்ணு விளங்கணும், முஸ்லிம்கள் முஸ்லிம் பெயர்ல இருந்தாலும் தப்பு செஞ்சா தப்புன்னு சொல்லுவோம். அவர் முஸ்லீம் தானே, பிரச்சனை இல்லை, அவர் தப்பு செஞ்சாலும் ஏத்துப்போம் அப்படிங்கிற மனநிலை முஸ்லிம் சமூகத்துல கிடையவே கிடையாது. எந்த அளவுக்கு அப்படின்னா, முகமது நபி இருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நபிக்கு ஆதரவாக ஒரு படம் வரைகிறாருன்னு வைங்களேன். ஒரு முஸ்லீம், நல்ல முஸ்லீம் முகமது நபியுடைய படத்தை வரைகிறாரு, ரொம்ப அழகா வரைகிறாரு, நல்ல தாடி வச்சு முடியெல்லாம் வளர்த்தி நல்ல கலரா இப்படி வரைகிறாருன்னு வைங்க, நம்ம சும்மா இருப்போமா? அவர் அழகா வரைஞ்சாலும் சரி எதிர்ப்போம். என்னன்னா அது தப்பு அப்படிங்கிறது எங்களுடைய மனநிலை. இதே தப்பா வரைஞ்சாலும் சரி, நல்ல முறையில வரைஞ்சாலும் சரி, அதுக்கு எதிராக நாங்க என்ன செய்வோம், போராடும். உதாரணமா இப்ப நான் சும்மா சொல்றேன், ரசூல்லா இப்படி சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, உலகத்திலே நான் தான் நல்லவன் அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நான் இப்ப சொன்னேன்னா என்ன சட்டை பிடிச்சு கேட்பீங்கல்ல, ரசூல்லா எப்படா சொன்னாங்க? இதுதான் முஸ்லிம் சமூகம். முஸ்லீமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அது ஆதாரபூர்வமானதா அல்லது அவங்க தப்பு செய்யக்கூடியவங்களாக இருந்தா எதிர்த்து கேட்கக்கூடிய ஒரு சமூகம் தான் இஸ்லாமிய சமூகம். பேர் தாங்கி, அதாவது பேருக்காக இருக்காது. அப்படி பார்த்தா நம்ம உன்னை பாவம் மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் இருக்கிறார்ல, பெரிய ஆஸ்கர்லாம் வாங்கினவர், அவருக்கு தான் முதல் மரியாதை நாம கொடுத்துருப்போம். மக்காவில் கூட்டிட்டு அவரை கண்ணியப்படுத்திருப்போம்ல. ஏன்னா அவர் அவ்வளோ ஆஸ்கர் வாங்கியிருக்காரு, மியூசிக் டைரக்டரா இருக்கிறாரு. அப்போ அவரை கூட்டிட்டு மக்கா பள்ளிவாசலுக்குள்ள கொண்டு போயிருப்போம், காபாக்குள்ள கூட்டிட்டு போயிருப்போம். அப்படிலாம் நடக்குதா அப்படின்னா இல்லை. அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவர் தப்பு செய்யறாருன்னா தப்பு தான், அவரை நாங்க ஆதரிக்க மாட்டோம். இல்ல இன்னொருத்தர் இருக்கிறாங்க, அப்படியே மனம் திருந்தி வர்றாங்க. இன்னைக்கு நான் நிறைய முஸ்லீம் ஆக்ட்ரஸ் இருக்கிறாங்களே, மனம் திருந்தி இஸ்லாத்துக்கு வர்றாங்க, மாஷா அல்லாஹ், நல்ல ஹிஜாபோட இஸ்லாத்தை பத்தி பேசுறாங்க. இவங்களுக்கு என்ன செய்வோம், ஆதரவு தெரிவிப்போம். அவங்கள காபாவை கூப்பிட்டு போவாங்க, அவங்கள வச்சு கிஸ்வாவை என்ன செய்வாங்கன்னா இது பண்ணுவாங்க, கிஸ்வால இது பண்றாங்க, சபரிமாலா அவங்க இது பண்றாங்க. அப்ப இப்படித்தான் இஸ்லாம் கண்ணியப்படுத்துமே தவிர, தவறு என்பது முஸ்லீம் செஞ்சாலும் சரி, செய்யலைனாலும் சரி, மற்றவங்க செஞ்சாலும் சரி, என்ன செய்யாது, முஸ்லீம் சமூகம் அதை பொறுத்துக்கிட்டு இருக்காது. அப்ப இதுல குர்ஆன் என்ன வழிகாட்டுது தீவிரவாதம் சம்பந்தமாக அப்படின்னு பார்த்தா, முதலாவதாக குர்ஆன் சொல்லுது, நன்மையும் தீமையும் சமமாகாது. இது குர்ஆன் சொல்லக்கூடிய வசனம். நன்மையும் தீமையும் ஒரு காலம் சமமாகாது. இன்னொரு இடத்துல குர்ஆன் சொல்லுது, நன்மையில ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொள்ளுங்கள், யாராக இருந்தாலும் சரி. தீமையான காரியங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொள்ளாதீங்க அப்படிங்கறத குர்ஆன் சொல்லுது. ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்கன்னா, முஸ்லிம்கள் இப்படி செய்யறதுக்கான காரணமே என்னன்னா, குர்ஆன் தான் இதை சொல்லுது, குர்ஆன் தான் அவர்களுக்கு இதை செய்யறதுக்கு வழிகாட்டுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க பாருங்க, குர்ஆன்ல ஒரு சில வசனங்கள் 5வது அத்தியாயத்தினுடைய 32. எதுக்காக இந்த வசனங்களை எல்லாம் நான் சொல்றேன்னா, உண்மையாகவே இது குர்ஆன்ல இருக்கு அப்படிங்கிறதுக்காக. 5ல் 32வது வசனம் அல்லாஹ் சொல்றான், ஒரு மனிதனை கொலை செய்யறவன், அநியாயமாக ஒரு மனிதனை கொலை செய்யக்கூடியவன் உலக மக்கள் அனைவரையும் கொலை செய்தவனை போல. அதே வசனத்துல அல்லாஹ் மறுபடியும் சொல்றான், யார் ஒரு உயிரை காப்பாற்றுறாரோ, அந்த உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரோ அல்லது ஏதோ ஒரு விதத்துல உதவி செய்யறாரோ, அவரு இந்த உலக சமூகம் அனைவரையும் பாதுகாத்தவரை போல அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல 5வது அத்தியாயத்தினுடைய 32வது வசனத்துல என்ன செய்யறான், அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே போல 17வது அத்தியாயத்தினுடைய 33வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், எந்த ஒரு உயிரையும் அநியாயமாக கொல்லாதீர்கள். இது அநியாயமாக அப்படின்னு சொல்றது என்னன்னா, ஒரு அரசாங்க ரீதியாக ஒரு தவறு செஞ்சிருப்பாரு, யாராவது கொலை செஞ்சிருப்பாரு.
இப்படி இருக்கிற நேரத்துல தான் அந்த தண்டனை, இன்னைக்கு மரண தண்டனை, தூக்கு தண்டனை எல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒருத்தரை கொலை செய்யறதை தவிர வேற எப்படியுமே என்ன செய்யக்கூடாது, யாரையுமே, யாரும் தனிப்பட்ட மனிதன் யாரையுமே கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. 4 அத்தியாயத்தினுடைய 29வது வசனத்துல குர்ஆன் சொல்லுது, உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீங்கன்னு சொல்லுது. இது என்னன்னா தற்கொலை. அடுத்தவனை மட்டும் கொல்லக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லல, தன்னையே, தன்னுடைய உயிரையே ஒருத்தன் எடுக்கிறதுக்கு உரிமை கிடையாது. என் உயிர் தானே, நான் யாருக்குமே எந்த பிரச்சனையும் பண்ணலையே, என்ன நான் அழிச்சுக்கிறேன் அப்படின்னா கூட குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள். தற்கொலைக்கு இஸ்லாம் தடை செய்யுது. ஹஜ்ஜத்துல் விதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கடைசி பேருரை, இறுதி பேருரைன்னு சொல்லுவோம். இந்த இறுதி பேருரையில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவங்க நிக்கிற இடம் ஹஜ், அரஃபா, அந்த ஹஜ்ஜில் நிற்கிறாங்க, புனித இடம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? மக்கள் சொல்றாங்க, இது வந்து என்ன, ஹஜ்ஜுடைய அந்த நேரம், புனித நேரம், புனிதமான இடம், அதாவது புனிதமான நாள், இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல வச்சு சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய உயிர் வந்து புனிதமானது, அவனுடைய ரத்தம் புனிதமானது, அவனுடைய சொத்து புனிதமானது. இதுல என்ன சொன்னாங்கன்னா, முஸ்லிம்களுடைய ரத்தம் ரசூலுல்லாஹ் சொல்லல, ஒவ்வொரு மனிதனுடைய, ஆதமுடைய மகனாக இருக்கக்கூடிய எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, அவனுடைய உயிரும் அவனுடைய சொத்தும் அவனுடைய உடமையும் புனிதமானது காபாவை விடன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா, ஒவ்வொரு உயிரையும் வந்து மதிக்க கற்றுத்தருது. ஈவன் ஒரு பூனையை கொன்னா கூட அவன் நரகத்துக்கு போவான்னு சொல்லுது. ரசூலுல்லாஹ் அப்படித்தானே சொன்னாங்க, ஒரு பெண்மணி இருந்தா, ஒரு பூனையை கட்டி போட்டிருந்தா, சாப்பாடு கொடுக்கல, அந்த பூனை செத்து போயிருச்சு, அவ என்ன நரகவாசி அப்படின்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அவன் நல்ல தொழுகையாளி ஆனா அவன் நரகவாசி. அதே போல ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்துட்டா ஒரு விபச்சாரி, அவளுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அவ சொர்க்கவாசின்னு சொல்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு உயிரை வந்து இஸ்லாம் மதிக்குது அப்படிங்கிறத பாருங்க. நாயாக இருந்தாலும் சரி, பூனையா இருந்தாலும் சரி, அதனுடைய உயிரையே இஸ்லாம் அந்த அளவுக்கு மதிக்குது அப்படிங்கிறப்போ ஒரு மனிதனுடைய உயிரை எந்த அளவுக்கு மதிக்கும். இன்னைக்கும் நீங்க பாருங்க, சென்னையில வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாச்சு. இதுல மேக்சிமம் உதவுனது யாருன்னா எல்லாருக்குமே தெரியும், முஸ்லீம்கள். சென்னை வெள்ளப்பெருக்குல வந்து மழை பெஞ்சு வெள்ளம் வருது, இதுல மேக்சிமமாக உதவி செய்யறாங்க முஸ்லீம்கள். தண்ணியில போய் அவங்க உயிரையும் பணையம் வச்சு உதவி செய்யறாங்க. ஈவன் பள்ளிவாசல்ல எல்லாத்துலயுமே இடம் கொடுக்குறாங்க. மற்ற மக்களுக்கு, முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா மக்களுக்கும் என்ன செய்யறாங்கன்னா பள்ளிவாசல்ல இடம் கொடுக்குறாங்க. நினைச்சிருந்தா இப்படி பண்ணிருக்கலாம்ல, எப்பா நல்ல வாய்ப்பு, நான் முஸ்லீம்கள் எல்லாம் கொள்றதுக்கு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சாவடிச்சிருக்கலாம், அல்லது பள்ளிவாசல்ல கூட்டுற வந்து விஷத்தை கொடுத்துருக்கலாம். ஆனா உயிரை கொடுத்து என்ன செய்யறாங்கன்னா இது பண்றாங்க. சென்னையில ஒருத்தர் வந்து அவருடைய மனைவியுடைய 45-50 பவுன் நகையை அடமானம் வச்சு என்ன செய்யறாருன்னா சாப்பாடு வாங்கி எல்லாத்தையும் கொடுக்குறாரு. உங்களுக்கு தெரியும், யூனுஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணுடைய பேரை ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வச்சாங்க. அது ஏன் வச்சாங்க, அந்த யூனுஸ் அப்படிங்கிற ஒரு டாக்டர்னு நினைக்கிறேன், அவர் வந்து உயிரை கொடுத்து ஒரு பெண்ணை வந்து காப்பாற்றி அவங்களுக்கு வந்து பிரசவம் நடந்து அந்த பிள்ளை பிறக்குது. அந்த பெண் குழந்தைக்கு யூனுஸ் அப்படிங்கிற பேரை வைக்கிறாங்க. எதுக்காக வைக்கிறாங்க? இன்னொரு பெண்மணி அவங்க வந்து ஒரு பேட்டியில சொல்றாங்க, இந்த நீயா நானா அப்படிங்கிற ஒரு இதுல வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் வந்து இந்த மாதிரி கொரோனாவுடைய பீரியட், யாருமே வரமாட்டான், ஆனா என்ன வந்து ஒரு ஆள் வந்தாரு, அவர் ஆட்டோவில் ஏற்றிட்டு போறாரு, என்ன ஆட்டோவில் கூட்டிட்டு போய் என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து என்னை அட்மிட் பண்ணி அதுக்கு பிறகுதான் அவர் போனாரு, வந்தது கடவுள் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்றாங்க. அவங்க நான் முஸ்லீம். அவங்க சொல்றாங்க, வந்தது ஒரு கடவுள் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அவர் கேட்கிறாரு, அந்த கோபிநாத் அவர் கேட்கிறாரு, யார் அவர், எப்படி இருந்தாரு தெரியுமா அவரை? அவர் சொல்றாரு, எனக்கு தெரியல யாருன்னு தெரியல, ஆனா அவர் ஒரு முஸ்லீம் அப்படின்றாங்க. அப்போ ஒரு கொரோனாவுடைய பீரியட்ல கூட உயிருக்கு பயந்து என்ன செய்யறாங்க, உயிரையும் பணையம் வச்சு என்ன செய்யறாங்கன்னா முஸ்லீம்கள் வந்து உதவி செய்யறாங்க. ஈவன் அன்னையில இருந்து நீங்க அன்னைக்கு வந்து கொரோனால இறந்த உடல்கள் அடக்கம் பண்ணதுல முக்கியமாக இருந்தது முஸ்லீம்கள். இன்றைக்கும் நீங்க பாருங்க, நிறைய குழுமங்கள் இருக்கு, இறந்த உடல்களை வந்து அனாதை பிணங்களை வந்து அடக்கம் பண்றது முஸ்லீம்கள் தான். இப்போ இதெல்லாம் ஏன் பண்றாங்க முஸ்லீம்கள்? என்ன தேவை இருக்கு? முஸ்லீம்கள் தான் நான் முஸ்லீம்களை கொலை செய்யறாங்க, அதுதான் குர்ஆன்ல இருக்குது அப்படின்னா இவங்கெல்லாம் ஏன் பண்றாங்க? என்ன காரணம் அப்படின்னா, குர்ஆன் அதை சொல்லலை, இதுக்கு மாற்றமாகத்தான் சொல்லுது அப்படிங்கிறதான் மிக முக்கியமான ஒரு உண்மை. அதுக்கு தான் இந்த குர்ஆன் வசனங்களை எல்லாம் நான் செஞ்சேன். இதுல 2வது அத்தியாயத்தினுடைய 191வது வசனம், 2வது அத்தியாயத்தினுடைய 191வது வசனம் தான் வந்து உலகம் முழுக்க வந்து இஸ்லாத்துக்கு எதிராக வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு. என்னன்னா, குர்ஆன்ல அந்த இடத்துல என்ன வருதா, எங்க போனாலும் இதுதான் சொல்லுவாங்க. குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தினுடைய 191ல வந்து இஸ்லாம் என்ன சொல்லுது, அல்லாஹ் என்ன சொல்றான்னா, காஃபிர்களை கண்ட இடத்துல கொல்லுங்கன்னு சொல்றான். அப்படிதான் வருதுன்னு வைங்களேன். இதை வச்சுதான் முஸ்லீம்கள் எல்லாருமே கொலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு தான் சொல்லுவாங்க. நான் அந்த குர்ஆன் வசனத்தை வந்து உங்களுக்கு வாசி காட்டுறேன். 2வது அத்தியாயத்தினுடைய 191, சரிங்களா? சூரத்துல் பக்ரா. அல்லாஹ் சொல்றான், அவர்களை எங்கே கண்டாலும் உங்களை வெட்டிய அவர்களை நீங்கள் எங்கே கண்டாலும் அவர்களை கொல்லுங்கள். இதுதான் சொல்லப்படக்கூடிய வசனம். காஃபிர்களை எல்லா இடத்துலையும் நீங்க என்ன செய்யுங்க, கொல்லுங்க. இன்னும் அவர்கள் உங்களை எங்கிருந்து வெளியேற்றினார்களோ அங்கிருந்து அவர்களை வெளியேற்றுங்கள். அதுல அந்த வசனம் தான் என்ன சொல்லுது, அவங்க உங்களை எங்கிருந்து வெளியேற்றினாங்களோ அங்கிருந்து நீங்க அவங்கள வெளியேற்றுங்க. இதிலே தெளிவாக தெரியுது என்ன நடக்குது, அங்க வந்து ஒரு அநியாயம் நடக்குது.
அவங்க வந்து நம்மளை என்ன செய்யறாங்கன்னா வெளியேற்றுறாங்க, சண்டை போடுறாங்க, நமக்கு எதிராக சண்டை போடுறாங்க, அங்கிருந்து வெளியேற்றுறாங்க. அடுத்தது பாருங்க, அல்லாஹ் சொல்றான், ஏனெனில் குழப்பமும் கலகம் ஏற்படுத்துவதும் கொலையை விட கொடியதாகும். ஃபித்னா செய்யறது என்னது? கொலையை விட மோசமானது. அவங்க என்ன செய்யறாங்க? குழப்பம் செய்யறாங்க. இருப்பினும் யார் உங்களிடத்தில் சண்டையிடாத வரையில் அவர்களுடன் சண்டையிடாதீர்கள். யாரெல்லாம் உங்க கூட சண்டை போடலையோ அவங்க கூட நீங்க சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லுது. அப்ப என்ன நடக்குதுன்னா, சண்டை போடுறாங்க. 191 வசனத்துல அவங்க சண்டை போடுறாங்க. அவங்களுக்கு எதிராகத்தான் இறைவன் என்ன செய்யறான்? சண்டை போடுறதுக்கு சொல்றான். அடுத்த சொல்றான் அல்லாஹ், ஆனால் அவர்கள் உங்களுடன் சண்டையிட்டால் நீங்கள் அவர்களை கொல்லுங்கள். அவங்க உங்களோட சண்டை போட்டாங்க அப்படின்னா நீங்க அவங்களை கொல்லுங்க. இதுதான் நிராகரிப்பவர்களுக்கு கூலி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வசனம் 192 வசனத்துல அல்லாஹ் சொல்றான், எனினும் அவர்கள் அவ்வாறு செய்வதிலிருந்து ஒதுங்கி விட்டால், அவங்க உங்களுக்கு எதிராக சண்டை போடாம ஒதுங்கி விட்டால், இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கணும்? நீங்க அவங்களை கொல்லுங்கன்னு சொல்லியிருக்கணும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்கள் அவர்களை கொல்லாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் கருணை உடையவனாகவும் இருக்கின்றான். நீங்க அவங்களை என்னவே செய்யாதீங்க. உங்க கூட யாரெல்லாம் சண்டை போட வர்றாங்களோ அவங்களுக்கு எதிராக சண்டை போடுங்க. அவங்க சண்டை போடுறதை நிப்பாட்டிட்டா நீங்க சண்டை போடாதீங்க. அதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. அல்லாஹ் கருணையாளனாகவும் மன்னிப்பவனாகவும் இருக்கின்றான். அதங்களை பத்திலாம் அல்லாஹ் சொல்லுவான். இதுல என்னன்னா, இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் இதை நான் சொன்னேன், குர்ஆன் வந்து வெறுமனே ஆன்மீக கிதாபு கிடையாது, ஆன்மீகம் மட்டும் சொல்லக்கூடிய புத்தகம் கிடையாது. தொழுகை எப்படி தொழணும் மட்டும் சொல்லாது. அதே போல சில பேர் சொல்லுவாங்க சயின்டிஃபிக் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. குர்ஆன் வந்து வெறுமனே சயின்ஸை மட்டும் பேசாது. குர்ஆனை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல சயின்ஸ் இருக்கும், ஏகத்துவத்தை பத்தி இருக்கும், மறுமை நாளை பத்தி இருக்கும். அதே போல மிக முக்கியமாக இந்த உலகத்துல எப்படியெல்லாம் ஒரு மனுஷன் வாழணும், வாழ்வியல் புக்கு தான். எப்படிலாம் ஒரு மனுஷன் வாழணும், இதுல என்னென்ன வாழ்க்கை முறையெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி எப்படிலாம் இருக்கணும்ன்றது இருக்கும், ஒரு அரசியல்னா எப்படி இருக்கணும்னு இருக்கும், ஒரு ஆட்சி இருக்கக்கூடிய நேரத்துல என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு குற்றவாளி ஒரு குற்றம் செஞ்சுட்டான், திருடிட்டான், அவனுக்கு என்ன செய்யறது இருக்கும். அதே போல கொலை செஞ்சுட்டான், அவனுக்கு என்ன செய்யறது இருக்கும். ஒரு ஆட்சியை எப்படி பாதுகாக்கிறது அதுக்கு இருக்கும். போர் நடக்கக்கூடிய இடத்துல என்ன செய்யணும் அது இருக்கும். எல்லா நாடுகள்லையுமே கான்ஸ்டியூஷன்ல எடுத்து பாத்தீங்கன்னா, இந்தியா அல்லது எந்த நாட்டை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்களேன், அங்க ஒரு மிலிட்ரிக்குன்னு ஒரு லீடர் இருப்பாரு. அங்க மிலிட்ரிக்குன்னு சொல்லி ஒரு புக் வச்சிருப்பாங்க, அதனுடைய கான்ஸ்டியூஷன் வச்சிருப்பாங்க, என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கறது வச்சிருப்பாங்க. அப்ப அந்த 2 நாட்டுக்கு எதிராக ஒரு போர் வந்துருச்சுன்னா அந்த மிலிட்ரி லீடர் என்ன சொல்லுவாரு? யாரையுமே வெட்டாதீங்கப்பா, அமைதி அமைதி, இப்படியா சொல்லுவாரு. சண்டைக்கு வந்துட்டான் அப்படின்னா அடிக்கதான் சொல்லுவார். அதான் ஒரு முஸ்லீம் லீடரோட அழகு. அதைத்தான் என்ன செய்யுது குர்ஆன் சொல்லுது, அவங்க உங்களோட சண்டை போட்டாங்கன்னா, உங்க நாட்டுல இருந்து விரட்டுனாங்கன்னா நீங்க சண்டை போடுங்க. அதே தொடர்ந்து அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்க சண்டையை நிப்பாட்டிட்டாங்கன்னா நிப்பாட்டிருங்கன்னு சொல்லி அதே வசனத்துல சொல்றான். அதான் 2ல 191 வசனம் வந்து மிக பெரிய அளவுல பேசப்படக்கூடிய வசனம். ஆனா அந்த வசனத்திலேயே பதில் இருக்கு. என்னன்னா, அவங்க சண்டை போடலைன்னா சண்டை போடாதீங்க அப்படிங்கிற வசனமும் அதே இடத்துல இருக்கு அப்படிங்கிறத நாங்க புரிஞ்சு கொள்ளணும். இதை தாண்டி ஹிஜாப் அப்படிங்கிற ஒரு அடிமைத்துவம் அப்படிங்கிறது இஸ்லாத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. அது பொய், அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஒரு ஹிஜாப் என்பது ஆணுக்கு தான் ஃபர்ஸ்ட் இஸ்லாம் சொல்லுது. அந்த வசனம் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல ஆணுக்கு தான் முதல் ஹிஜாப் சொல்லுது. அவனுடைய பார்வையை அவன் தாழ்த்தி கொள்ள வேண்டும், அந்நிய பெண்களை வந்து ஏறெடுத்து பார்க்கக்கூடாது, அந்த ஹிஜாபை ஃபர்ஸ்ட் இஸ்லாம் சொல்லுது. அதுக்கு பிறகு பெண்கள் வந்து எந்த அளவுக்கு ஆடை அணியணும் அப்படிங்கிறது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும், பெண்களுக்கு வந்து ஆடை குறைப்பு அப்படிங்கிறதா இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாலன்னு வைங்களேன், எங்க ஊர் பக்கத்துல அந்த திருவாங்கூர் அந்த சமஸ்தானக்கெல்லாம் வந்து ஒரு வரி இருந்துச்சு, ஒரு டாக்ஸ் இருந்துச்சு. பெண்களுக்கு அவங்க வந்து மேலாடை அணியணும்னா அதுக்கு டாக்ஸ் கட்டணும். அந்த டாக்ஸ் கட்டினாதான் அவங்க என்ன செய்ய முடியும்னா மேலாடையை அணிய முடியும். அது வரைக்கும் அவங்க அணியவே கூடாது. அவங்க அணிஞ்சாங்கன்னா என்ன செய்வாங்கன்னா ஆக்ஷன் எடுப்பாங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனா இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா, எந்த அளவுக்கு இப்போ ஒரு விழாக்கு போறோம் அப்படின்னா ஒரு சால்வை போடுவாங்க. சால்வை எதுக்கு போடுறாங்கன்னா மரியாதைக்காக போடுவாங்க. அதே தான் அந்த ஆடை முழுசாக மறைக்கிறது வந்து ஒரு மரியாதை. இப்போ நீங்க பல நடிகைகளை பார்ப்பீங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னா படத்தில் நடிக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி ட்ரெஸ் போடுவாங்க. அதே ஒரு அரசியல் ரீதியாக வந்துட்டாங்கன்னா அவங்க ஆடையினுடைய விதங்கள் மாறும். அப்படித்தானே? அவங்க வந்து ஒரு பொறுப்புக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஆடையினுடைய தன்மை மாறும், முழுசா போத்திக்குவாங்க. என்னன்னா அது ஒரு மரியாதைக்காக, மக்கள் மரியாதையாக நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. இஸ்லாம் அதே தான் சொல்லுது. ஒவ்வொரு பெண்மணியும் முஸ்லீமாக இருந்தா அவ என்ன செய்யணும், முழுவதுமாக அவளை போர்த்தி கொள்ளணும். அதுதான் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுது இஸ்லாம். தன்னுடைய உடல் வந்து தன்னுடைய கணவனுக்கே தவிர வேறு எல்லோருக்கும் அல்ல அப்படிங்கிறது தான் ஃப்ரீடம் அப்படிங்கிறது தான் இஸ்லாத்தினுடைய ஒரு கோட்பாடு. இதுல என்ன செய்வாங்கன்னா, இது ஹிஜாப் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நிறைய மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வைங்களேன். ஆனா இப்ப என்னன்னா, இந்த லவ் ஜிஹாத் அப்படிங்கிறது ஒண்ணு, அந்நிய பெண்களை வந்து காதலிச்சு அவங்கள வந்து இஸ்லாத்திற்கு எடுத்து என்ன செய்யறது, இப்படி மதம் மாற்றக்கூடிய ஒரு காட்சி நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, முதலாவதாக அந்நிய ஆண் அந்நிய பெண்கிட்ட பேசுறத தடை செய்யுது.
இஸ்லாத்தினுடைய இது நான் வந்து குரான்ல இருந்து சொல்றேன், சரிங்களா? குரான் தான் இதை வழிகாட்டுது அப்படின்னா இதுக்கு எதிராகத்தான் இஸ்லாம் பேசுது. முதல்ல இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அந்நிய ஆண் அந்நிய பெண்ணோட பேசுறது, அந்நிய பெண் அந்நிய ஆண்கிட்ட பேசுறது இஸ்லாத்துல தடை செய்யப்பட்டது. அது இல்லாம ஒருத்தங்களை வந்து கட்டாயமாக மதமாற்ற முடியுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. குரான்ல 2வது அத்தியாயத்தினுடைய 256வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், லா இக்ரா ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த விதமான கட்டாயமும் இல்லை அப்படின்னு சொல்லுது. யாரையும் கட்டாயப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லுது. 18வது அத்தியாயத்தினுடைய 29வது வசனம் குரான் சொல்லுது, இந்த இஸ்லாமை பற்றி விரும்புபவர்கள் அதை நம்பட்டும், விரும்புபவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும், விரும்பக்கூடியவர்கள் அதை மறுக்கட்டும் சொல்லி குரான் சொல்லுது. எப்படி? 16 அத்தியாயத்தினுடைய 82வது வசனம் நபிக்கு அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க பிறருக்கு சொல்றது மட்டும்தான் உங்களுடைய பொறுப்பை தவிர அவர்களுக்கு இஸ்லாமை கொண்டு போய் கட்டாயப்படுத்துறது கடமை இல்லை, அது உங்களுடைய வேலை இல்லை, உங்களுக்கு சொல்றது மட்டும்தான் பொறுப்பு அப்படிங்கிறத இஸ்லாம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இவ்வளோ வசனங்கள்லையும் மதமாற்றம் வந்து கட்டாயம் இல்லை அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்றான். இப்படி மதமாற்றம் எதற்காக இவங்க பண்றாங்க அப்படின்னு நம்ம மேல குற்றச்சாட்டு அப்படின்னா, நிறைய பேரை முஸ்லிம்களாக ஆக்கி பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படி. ஆனா உண்மையாகவே உலகத்துல இப்ப யார் ஜாஸ்தியாக இருக்கிறாங்கன்னா முஸ்லிம்கள். கிறிஸ்தவர்களுக்கு நெருக்கமாக பாப்புலேஷன்ல வந்து முஸ்லிம்கள் தான் ஜாஸ்தியா இருக்கிறாங்க. அதனால முஸ்லிம்களை இன்னும் ஜாஸ்தியாக்க வேண்டும் அப்படிங்கிறதுல எந்த விதமான தேவையும் இல்லை. இப்போ நமக்கு முன்னுதாரணம் யாருன்னா நபி ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த முகமது நபி வந்து ஒரு யூத சிறுவனை பார்க்க போறார். அவருடைய வாழ்க்கையில ஒரு யூத சிறுவனை பார்க்க போறார். அவன் வந்து ஒரு பையன், சின்ன பையன், மரணிக்கக்கூடிய இதுல கிடக்குறான், யூத சிறுவன், சரிங்களா? அந்த பையன் வந்து மரணிக்கக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கிறான். அந்த பையனோட வாப்பா பக்கத்துல இருக்கிறார். ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா அந்த பையனை பார்க்க போறாரு. பார்க்க போயிட்டு அந்த பையன்கிட்ட சொல்றாரு, நீ களிமா சொல்லு அப்படின்னு சொல்றாரு, நீ ஒரே ஒரு இறைவனை ஏத்துக்கோ அப்படின்றாரு. அந்த வாப்பா என்ன செய்யறாருன்னா பையன்கிட்ட சொல்றாரு, முகமது என்ன சொல்றாரோ அதை நீ சொல்லிடு அப்படின்னு. அப்ப ரசூலுல்லாஹ் வந்து களிமா சொல்லி கொடுக்குறாங்க. என்ன செய்யறாங்க? மதமாற்றம்னு வைங்களேன், ஒரு பேச்சுக்கு ரசூலுல்லாஹ் மதமாற்றம் செய்யறாங்கன்னு வைங்க. அந்த பையன் வந்து மௌத்தாயிடுறாரு. களிமா சொல்லிட்டு மௌத்தாயிடுறாரு, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டான் அந்த பையன். ரசூலுல்லாஹ் சந்தோஷமா வெளியே வராங்க. அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த சிறுவனுக்கு இஸ்லாத்தை கொடுத்து அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் சொல்லி ரசூலுல்லாஹ் சந்தோஷமா வெளியேறாங்க. இதுல நபிக்கு என்ன தேவை இருந்துச்சு? மரணிக்கக்கூடிய ஒரு பையன், அவனால இந்த சமூகத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக போறதும் இல்லை. அந்த பையனுக்கு இஸ்லாத்தை சொல்லி கொடுத்து அவனை மரணிக்க வைக்கிறதுல நபிக்கு என்ன தேவை இருந்துச்சு? எந்த தேவையும் இல்லை. இப்போ இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரே இறைவன். தமிழர்களுடைய கொள்கை அதுதான், ஒருவனே தேவன் ஒன்றை குலம், ஒன்றை குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறதான் தமிழர்களுடைய அந்த இது கலாச்சாரம். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரே ஒரு கடவுள் தான், எல்லாருக்கும் தந்தை யாரு? ஆதம். இதுதான் இஸ்லாமும் சொல்லுது. அப்ப ரசூலுல்லாஹ் வந்து எந்த விதமான ஒரு கட்டாய மதமாற்றமும் செய்யலை. ஏன்னா இஸ்லாத்தை நீங்க பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு முன்னுதாரணம். இப்போ அவர்களுடைய வரலாறுகளை நாங்க எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்துல கிபி 570 அல்லது 571 நபி அவங்க பிறக்கிறாங்க. அந்த காலம் வந்து எப்படிப்பட்ட காலம் அப்படின்னா, உலகமே மோசமாக இருந்த காலம், எந்த கலாச்சாரமும் இல்லாத காலம். ஈவன் ரசூலுல்லாஹ்வுடைய ஊரான மக்கா மதீனா வந்து ரொம்ப மோசமா இருந்த காலம். மது, அதே போல பெண்களை இது பண்றது, அதே போல கத்தியால சண்டை போட்டுக்கிறது, இதுதான் அந்த ஊர்ல நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த ஏரியால ஒரு அனாதையாக ரசூலுல்லாஹ் பிறக்கிறாங்க. வாப்பா இல்லை, கொஞ்ச வருஷத்துல அம்மா இறந்துடுறாங்க. ஒரு அனாதையா ஒரு பையன் வளர்ந்தா எப்படி வளருவான்? மோசமா வளருவான். ஆனா நபி அவர்களிடத்துல எந்த கெட்ட குணமும் இருந்தது கிடையாது. அதுக்கு பிறகு அவங்கள வளர்க்குறாங்களே, பொறுப்பெடுத்து வளர்க்குறவங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆடு மேய்ச்சாங்க ரசூலுல்லாஹ். அதுக்கு பிறகு வியாபாரம் செஞ்சாங்க, நாணயமாக வியாபாரம் செஞ்சாங்க. அந்த வியாபாரத்தை பார்த்து ஒரு பெண்மணி என்ன செஞ்சாங்க, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, திருமணம் கேட்குறாங்க. திருமணம் முடிச்சாங்க. 53 வயசு வரைக்கும் நபி அவங்க அவங்களோட தான் வாழ்ந்தாங்க. 53 வயசு வரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஜாவோட தான் வாழ்ந்தாங்க. ஹதீஜா யாரு? 2 முறை கல்யாணமாகி விதவையாக்கப்பட்ட விதவை பெண், சரிங்களா? நபி அவங்க பெண்ணுக்காக நிறைய பெண்களை திருமணம் முடிச்சாங்க அப்படி இப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறவங்க புரிஞ்சு கொள்ளணும், 53 வருஷம் வரைக்கும் ஒரு ஆளு பெண்கள் தான் தேவைன்னு இருந்திருந்தா ஏன் ஒரு மனைவியோட வாழணும்? அதுவும் விதவையோட ஏன் வாழணும்? நபி அவங்க திருமணம் முடிச்ச எல்லா மனைவிமார்களுமே விதவைகள், ஒரே ஒருத்தங்களை தவிர ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இது எல்லாருமே விதவைகள் நபி அவங்க திருமணம் முடிச்சது. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. அதுக்கு பிறகு அவங்க சமூக கவலையில ஹிரா குகைக்கு போறாங்க, அங்க வஹி இறங்குது. அதுக்கு பிறகுதான் இஸ்லாம் என்ன செய்யப்படுது? அப்படியே ரினியூ செய்யப்படுது. புதியதாக இஸ்லாம் என்ன செய்யப்படுதுன்னா கொண்டு வரப்படுது. நான் சொல்லக்கூடிய எல்லா வசனங்களும் இதுல நபி அவர்களுடைய வரலாறு தொட்டு குரான்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து நபி அவர்கள் வாழ்ந்த எல்லாமே என்னன்னா கதை கிடையாது. அது ரொம்ப முக்கியம். நான் சொல்லக்கூடிய எதுவுமே வந்து கதை கிடையாது. இது எல்லாமே பாதுகாக்கப்பட்டது, ப்ரிசர்வ். எந்த அளவுக்கு அப்படின்னா, அறிவிப்பாளர்களை பாதுகாத்திருக்காங்க. யார் 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 அது அறிவித்தா அப்படிங்கிறது பாதுகாக்கப்பட்ட மார்க்கம். அதுலயும் 5 லட்சம் அறிவிப்பாளர்களுடைய வரலாறுகள் பாதுகாக்கப்பட்டிருக்கு. 5 லட்சம் அறிவிப்பாளர்கள் இல்லை,
அறிவிப்பாளர்களுடைய வரலாறுகள் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அப்ப எந்த அளவுக்கு பிரிசர்வ்டுன்னு பாருங்களேன், குரானும் ஹதீஸும். நபி அவருடைய வரலாறு எந்த அளவுக்கு பாதுகாப்பு. அதுல ஒரு நபி அவர்களுடைய தாடியில இத்தனை வெள்ள முடி இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா அது இருந்தது. அந்த அளவுக்கு அது பிரிசர்வ்ட் ஆக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த மார்க்கத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அவர்களுடைய வரலாறு, ஏன்னா அவர் தானே முன்மாதிரி, அவர் தானே வந்து தீவிரவாதத்தை போதிச்சிருக்கணும், அவர் தானே பதவிக்கு ஆசைப்பட்டு செஞ்சிருக்கணும், அல்லது அவர் நபின்னு எதுக்காகலாம் சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, ஒன்று பதவிக்காக சொல்லியிருக்கலாம், அல்லது பணத்துக்காக சொல்லியிருக்கலாம், அல்லது பெண்களுக்காக சொல்லியிருக்கலாம், அல்லது அவர் பைத்தியமா இருந்திருக்கலாம், நவுதுபில்லா. இந்த 4 விஷயத்தை தவிர ஒரு மனுஷன் வந்து தன்னை நபின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 4 விஷயம் அவர்கிட்ட இருந்ததா அப்படிங்கிறத பார்க்கணும். அவரு இந்த மாதிரி மக்களை மோசடி பண்ண சொன்னாரா, மதக்கலவரம் பண்ண சொன்னாரா அப்படிங்கிறதுக்கான ஒரு சில தகவல்களை மட்டும் நான் சொல்றேன். அதாவது பதவிக்காக தான் அவர் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நபி ஒரு இடத்துல ஒரு காட்டரபி வர்றாரு. காட்டரபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாரு. நபி அவங்க அன்னைக்கு யார் அரசரா இருக்கிறாங்க, கிங்கா இருக்கிறாங்க. அந்த காட்டரபி நபி ஒரு இடத்துல பயந்து பேசுறாரு. நபி அவங்க அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, நேராக இருங்க, நேராக நிமிர்ந்து இருங்க, ஒழுங்கா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி அவங்க சொன்னாங்க, காய்ந்து போன ரொட்டி துண்டுகளை சாப்பிட்டு வளர்ந்த ஒரு பெண்ணுடைய பையன் தான் நான் அப்படின்றாரு. அவர் வந்து பெருமைக்காக பதவிக்காக தான் ஆசைப்பட்டிருந்தா இந்த வசனம் அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்றாரு, காய்ந்து போன ரொட்டி துண்டுகளை சாப்பிட்டு வளர்ந்த ஒரு பையன் தான் நான், என்னை பார்த்து நீங்க பயப்படாதீங்க, நேரா இருந்து ஒழுங்காக தைரியமா பேசுங்க அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு காலில் விழுந்தாதான் பதவி, அப்படிதானே? ஒருத்தர் வந்து காலில் விழுந்தாதான் என்னவன் தலைவன் மதிக்கிறான் அப்படின்னு நினைப்போம். ஆனா நபி அவங்க என்ன செய்யறாங்க, நிமிர்ந்து நில்லுங்கன்றாங்க. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை புகழ்ந்தவரை என்ன சொல்றாங்கன்னா, என்ன புகழாதீங்க அப்படின்றாங்க. என்ன புகழணுமா 2 வார்த்தை சொல்லி தரேன், அதை சொல்லி என்ன புகழுங்க அப்படின்றாங்க. மக்கள் நினைப்பாங்க, அப்படி என்ன வார்த்தை? இன்னைக்கு வந்து புகழாதீங்கன்னு சொன்னா, ஒரு தலைவர் புகழாதீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் கொஞ்சம் 2 சேர்த்து போட்டு புகழு அப்படின்னு. நபி அவங்க சொல்றாங்க, என்ன புகழணுமா 2 வார்த்தை சொல்லித்தரேன். ஒண்ணு அப்துல்லா, என்ன அல்லாஹ்வுடைய அடிமைன்னு புகழ். அடிமைன்னு சொல்றது புகழ்னு சொல்றாங்க ஒரு தூதர், பாருங்க. என்ன அப்துல்லான்னு சொல்லு, என்ன அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லு, அல்லது அல்லாஹ்வுடைய இறை தூதர் ரசூல்னு சொல்லு, அதுதான் என்ன புகழ்றது அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொல்றாங்க. ஈவன் ரசூல்லா சொல்றாங்க, யாராவது உங்களை புகழ்ந்தா வாயில மண்ணள்ளி போடுங்கன்னு நபி அவங்க சொல்றாங்க. அந்த அளவுக்கு நபி அவங்க எதிர்க்கிறாங்க. எல்லா தலைவர்களும் இன்னைக்கு சிலை வைக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. நபி அவங்க மரணிக்கக்கூடிய நேரத்துல சொல்றாங்க, என்னுடைய கபரை வந்து விழா கொண்டாடக்கூடிய இடமாக மாத்திராதீங்கன்றாங்க. மரணிக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஆளு அவர் சொல்றாரு, என்னுடைய கபரை பெருசா கட்டி விழா கொண்டாடக்கூடிய இடமாக மாத்திராதீங்க, எனக்கு சிலை வச்சிடாதீங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயப்படுறாங்க. அதே போல பாருங்க, இன்றைக்கு வந்து குரு சிஷ்யர் தான் சொல்லுவோம், குரு சிஷ்யர் அல்லது சீடர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நபி அவங்க அந்த காலத்திலே 1400 வருஷத்துக்கு முன்னாலேயே தன்னுடைய தோழர்களை வந்து தோழர்கள்னு சொன்னாங்க, சஹாபான்னு சொன்னாங்க. யாருமே அப்படி சொன்னது கிடையாது. எந்த ஒரு தலைவருமே தனக்கு கீழே உள்ள ஆளை தோழர்கள்னு சொன்னது கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னது கிடையாது. நபி அவங்க என்ன செய்யறாங்க, சஹாபா அப்படின்னு சொன்னாங்க. அதே போல நபி அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மகன் இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு மகன் இருக்கிறாரு. 17 மாசத்துல அவர் மரணிக்கிறார். சின்ன பையன் மரணிக்கிறார். மரணிக்கக்கூடிய நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிள்ளையை தூக்கி வச்சு அழுறாங்க. கண்ணீர் வந்து வடியுது. வெளியில கொஞ்சம் மக்கள் என்ன செய்யறாங்கன்னா பேசிக்கிறாங்க. அதாவது சூரிய கிரகணம் ஏற்பட்டுருச்சு அன்னைக்கு. இந்த சூரிய கிரகணம் வந்து நபியுடைய மரணத்துக்காக தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இந்த நபியுடைய மகன் மரணிக்கக்கூடிய நேரத்துல நபிக்கு என்ன தேவை இருந்துச்சு அவங்கள்ட்ட போய் சொல்றதுக்கு? ரசூல் அப்படியே அந்த பையனை கீழே வச்சாங்க. வெளியே வந்து சொன்னாங்க, என்ன பேசுறீங்க, சூரிய கிரகணம் இதுக்காக ஏற்பட்டுச்சா? அல்லாஹ் எப்படி சூரிய கிரகணம் நடக்கணும்னு நினைக்கிறானோ அப்பதான் நடக்குமே தவிர யாருடைய மரணத்துக்காகவோ சூரிய கிரகணமோ சந்திர கிரகமோ நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க நபி அவங்க. இந்த எந்த இடத்துலயுமே தன்னை புகழ்றதையோ தன்னை உயர்த்தி பிடிக்கிறதையோ நபி அவர்கள் விரும்பினதே கிடையாது. தீண்டாமை எடுத்துக்கொள்ளுங்க, நபி அவர்கள் சொன்னது மட்டும் இல்லை. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் பெரியார் போராடினாங்க, தீண்டாமைக்கு எதிராக போராடினாங்கன்னு வைங்களேன். ஆனா ஒரு சமூகத்தை அவங்களால ஏற்படுத்த முடியல. ஆனா இன்னைக்கு பாருங்க, போன்ல யார் வேணாலும் எடுத்து பார்க்கலாம், மக்கா லைவ்னு அடிச்சு பார்த்தா போதும். மக்கா லைவ்னு அடிச்சு பார்த்தா, ஹஜ்ஜுடைய சீசன் எடுத்து பார்த்தா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு ஒரே இடத்துல வந்து என்ன செய்வாங்கன்னா ஒண்ணு கூடணும். இந்த தீண்டாமையை ஏற்படுத்தின ஒரே மார்க்கம் என்ன அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மார்க்கம் தான். ஈவன் இன்னொன்னு சொல்லணும், உலகத்துல வந்து தீண்டாமைக்கு எதிராக போராடக்கூடிய எல்லாருமே யாரா இருப்பாங்கன்னா தாழ்ந்த குலத்துல இருக்கவங்க தான் போராடுவாங்க. ஆனா நபி அவங்க இருந்தது உயர்குலம், குறைஷிகள் சொல்லக்கூடிய உயர் குலத்துல இருந்தாங்க. எந்த ஒரு உயர்ந்த குலத்துல இருக்கிறவரும் அந்த குலத்துல இருக்கக்கூடிய தீண்டாமைக்காக போராடினதே கிடையாது. ஆனா நபி அவங்க என்ன செய்யறாங்கன்னா தான் உயர் குலத்துல இருந்தும் அவர் என்ன செய்யறாருன்னா அந்த தீண்டாமைக்கு எதிராக போராடுறாரு. அதே போல மொழிவெறி, அன்றைக்கு வந்து அஜமி அரபி, இன்னைக்கு இருக்கு அஜமின்னு சொல்லுவோமே. அஜமினா என்னன்னா இந்த ஊமை மொழின்னு சொல்லுவாங்க, இந்த ஆடுகள்லாம் கத்துது இல்ல, இதுதான் அஜமி அப்படின்னு சொல்றது அன்னைக்குல. அப்போ நபியவங்க யாரு, அரபி. அவர் என்ன செய்யறாருன்னா எந்த ஒரு அரபியை விட அஜமியை விட அரபியோ உயர்ந்தவர் அல்ல அப்படின்னு சொல்ல போராடுறாங்க.
அப்போ மொழிக்கு எதிராகவும் அவர் போராடுறாரு. அவர் அந்த மொழியில இருந்த போதிலும், அதே போல அவரு வெள்ளையா தான் இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் கருப்பர் இல்லை. ஆனா அதுக்கு எதிராகவும் ரசூலா போராடுறாங்க. எங்க போராடினாங்க? அவருடைய உற்ற தோழர்களாக இருந்த உசாமா, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களை வந்து நபி அவங்க கூட வச்சிருக்கிறாங்க. காபத்துல்லா வெற்றி கொள்ளப்படுது. ஃபத்தஹ் மக்கா வந்து காபத்துல்லா வெற்றி பெறக்கூடிய நேரத்துல அந்த காபத்துல்லாக்குள்ள ரசூல்லா 2 பேரை கூட்டு போறாங்க. 2 பேருமே கருப்பர்கள், உசாமா, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. இப்னு உமர் சொல்லுவாரு, ரசூல்லா உள்ள போய் எத்தனை ரக்கா தொழுதாங்கிறது பிலாலுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்றாரு. ஏன்னா அவங்க தான் உள்ள போனது, வேற யாரையுமே நபி அவங்க கூட்டு போல. அபூஜஹலுடைய மகன் இருக்கார்ல, அவர் இதை பார்த்துட்டு சொல்றாரு, என் வாப்பா இதை பார்க்கறதுக்கு உயிரோட இல்லை அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்றாரு. அதாவது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என் வாப்பா இந்த மாதிரி அநியாயத்தெல்லாம். ஏன்னா இன்னைக்கு சொல்லுவாங்கல்ல, தீண்டத்தகாதவர்கள் வந்து கோயில் கருவறைக்குள்ள போகக்கூடாது, அந்த மாதிரி அவங்க பார்த்தாங்க காபத்துல்லாவை. காபத்துல்லாவுக்குள்ள எப்படி பிலால் போவாரு? அந்த பக்கத்துக்கே வர முடியாது அவரால். அந்த அளவுக்கு நீக்ரோ அடிமை 2 பேரும். அவங்கள நபியவங்க உள்ள கூட்டிட்டு போறாங்க. அந்த அளவுக்கு தீண்டாமைக்கு எதிராக நபியவங்க போராடினாங்க. அதே போல நபியவங்க தனக்காக எழும்புறதை வெறுத்தாங்க. தனக்காக தான் நடந்து வரக்கூடிய நேரத்தில் யாராவது எழும்புனாங்க அப்படின்னா, எனக்காக நீங்க எழும்பாதீங்க அப்படின்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். காஃபிர்களை ரசூல்லா கொல்ல சொன்னாங்களா அப்படின்னா, ரசூல்லா வந்து மக்கால இருந்து அடிச்சு விரட்டுறாங்க. அதே போல தாயிஃப்ல இருந்து அடிச்சு விரட்டுறாங்க. விரட்டி காபத்துல்லாவை ரசூல்லா மீண்டும் கைப்பற்றுறாங்க. ரசூல்லாவுக்கு நல்ல சான்ஸ் எல்லாரையுமே கொல்றதுக்கு, எல்லா காஃபிர்களையும் கொல்றதுக்கு நல்ல சான்ஸ். ஏன்னா எல்லா தகுதியும் இருந்துச்சு. ஆனா நபி அவங்க சொன்னாங்க பொது மன்னிப்பு, எல்லாருமே ஃப்ரீ, எல்லாருமே என்ன செய்யப்பட்டாங்க? மன்னிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க சொன்னாங்க. அதே போல யமாமா நாட்டுல இருந்து யமாமா நாட்டு சுமாமான்னு சொல்லுவாங்க, நல்ல ஃபேமஸான ஆளு. இவர் வந்து யமாமாவுடைய நாட்டுல வந்து ஒரு அரசரா இருந்தார், சுமாமா அப்படிங்கிறவர். இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இங்க அரசரா இருக்கிறாங்க. இந்த சுமாமா சொல்லியிருந்தாரு, இந்த நபியை எங்க கண்டாலும் கொன்றுங்க அப்படின்னு. நிறைய சஹாபாக்களையும் அவர் கொன்னுட்டு இருந்தார் சுமாமா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த சுமாமாவை நீங்க எங்க கண்டாலும் கொன்றுங்க அப்படின்னு சொல்லி. கடைசி ஒரு கட்டம் வருது, சுமாமா மாட்டிக்கிட்டார். ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்யறாங்கன்னா, மதீனாவுடைய கட்டி வைக்க சொல்றாங்க. அந்த தூண்ல இன்னைக்கு இருக்குல்ல, இன்னைக்கு மதீனாவுக்குள்ள போனீங்கன்னா ஒரு தூண் இருக்கு, அந்த தூண்ல தான் அவர் கட்டி வைக்கப்பட்டார் சுமாமா. அந்த தூண்ல கட்டி வைக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த சுமாமா அப்படிங்கிறவர் வந்து நிறைய முஸ்லீம்களை கொலை செஞ்சிருந்தார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவரை நல்ல முறையில கவனிச்சுக்கோங்க அப்படின்னு. இன்னைக்கு நல்ல முறையில கவனிச்சுக்கோங்கன்னா அது வேற. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நல்ல முறையில இவரை கவனிச்சுக்கோங்க, எதுவுமே பண்ணக்கூடாது, சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு. அவர் வந்து நிறைய நாளா அங்க கட்டி வைக்கப்பட்டிருக்காரு. 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள் போகுது. யாருமே அவரை எதுவுமே சொல்லல. அவர் கொலை செய்யப்பட்ட நிறைய குடும்பக்காரங்க அந்த ஊர்ல இருந்தாங்க, முஸ்லீம்கள். அவரால் கொலை செய்யப்பட்ட நிறைய குடும்பக்காரங்க இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க பாருங்க, ஒரு முஸ்லீம் வந்து எங்கேயாவது போய் மாட்டினார்னா என்னெல்லாம் நடக்குது? ஒரு கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தா நாயை வச்சு கடிக்க வைக்கிறாங்க, அவங்க மேல எச்சு துப்புறாங்க, நிர்வாணப்படுத்துறாங்க, பெண்கள் இருந்தா கற்பழிக்கிறாங்க, என்னென்னமோ அநியாயம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்வாங்க. ஆனா நபியவங்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிரி மதீனா பள்ளிவாசல்ல கட்டி வைக்கப்பட்டிருக்காரு. எந்த சஹாபியும் எதுவுமே கேட்கல அவர்கிட்ட. அவருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, எல்லாமே செய்யறாங்க. கடைசியில ஒரு நாள் வருது, ரசூலா கேட்குறாங்க, உன்னை என்ன செய்யலாம் அப்படின்னு. அவர் சொல்றாரு 3 சான்ஸ். அவருக்கு சொல்றாரு 3 சாய்ஸ் இருக்கு உங்களுக்கு. நபியே, நீங்க வந்து என்ன கொல்லணும் அப்படின்னு நினைச்சா என்ன கொல்றதுக்கு நான் தகுதியானவன், ஏன்னா நான் நிறைய பேரை கொண்டிருக்கேன். 2வது, நீங்க என்ன என்கிட்ட இருந்து ஏதாவது பிணை தொகை வாங்கி என்னை விடுவிக்கணும்னா, என் கவும் இருக்க சமூகம், என்னுடைய சமூகம் நிறைய பணம் தந்து உங்களுக்கு உதவுறதுக்கு தயார், என்ன விடுவிக்கலாம். அல்லது என்னை மன்னிச்சு விடனா என்னை மன்னிச்சு விடலாம் அப்படின்றார். கடைசி அந்த ஒரு சில நாளுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அப்படியே அவரை கட்ட அவிழ்த்து விட்டுறாங்க, எதுவுமே செய்யல அவரை. அவர் என்ன செய்யறாருன்னா இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு. அவருடைய சமூகத்தை எல்லாத்தையுமே கூட்டிட்டு இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு. அவர் சொல்றாரு, எனக்கு வாழ்க்கையில பிடிக்காம இருந்த ஒரு இடம் அப்படின்னா மதீனா, இன்றைக்கு அது எனக்கு விருப்பமான இடம். யாருடைய முகம் எனக்கு பிடிக்காம இருந்ததோ அன்னைக்கு அது நீங்க தான், உங்க முகம். ஆனா இன்னைக்கு உங்க முகத்தை தவிர வேற எந்த முகமும் எனக்கு பிடிக்கல அப்படின்றார். அப்ப இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பாக இருந்துச்சே தவிர, எந்த ஒரு எதிரி கிடைச்சாலும் கொன்றுதான் ஆகணும் அப்படிங்கிறது வந்து இஸ்லாத்தினுடைய ஒரு இது கிடையாது. இன்னும் பாருங்க, மதக்கலவரம் நாங்க தான் பண்றோம் அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சிருக்கணும். நபி அவங்க வந்து அரசராக இருக்கக்கூடிய நேரத்துல அங்க வந்து நிறைய யூதர்கள் இருந்தாங்க மதீனாவுல. அதுல ஒரு அந்த யூத கூட்டம் அப்படியே வருது ரசூலுல்லாஹ் இடத்துல. ரசூலுல்லாஹ் மனைவியோட இருக்கிறாங்க. அந்த யூதர்கள் சொன்னாங்க, அஸ்ஸாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்ல ஒரு லாம எடுத்துட்டோன்னு வைங்களேன், அஸ்ஸாமு அலைக்கும் சொன்னா நபிக்கு மேல நாசமா போகட்டும் அப்படின்னு, நீங்க நாசமா போங்க அப்படின்னு. இதை வந்து அஸ்ஸாமு அலைக்கும் சொல்லி ஒரு அரசர்கிட்ட சொல்றாங்க. நபி அந்த நாட்டுடைய அரசர் என்ன செஞ்சிருக்கணும்? நபி அவங்க சொன்னாங்க அலைக்கும் சொன்னாங்க. நபி அவங்க உங்களுக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஆனா பக்கத்துல இருந்த மனைவிக்கு பொறுக்கல. ஆயிஷா கோபப்பட்டு சொன்னாங்க, உங்க மேலதான், நீங்க தான் நாசமா போவீங்க அப்படின்னு. இப்போ ரசூலா சொன்னாங்க, மஹலனி ஆயிஷா, பொறுமையாரி ஆயிஷா. அப்போ ஆயிஷா கேட்டாங்க நபிட்ட, அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க நினைக்கிறாங்க ரசூலாவுக்கு புரியல அப்படின்னு. அவங்க கேட்டாங்க, அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க நாசமாகட்டும் அப்படின்னாங்க. ரசூலா சொன்னாங்க, எனக்கு புரிஞ்சுது, நான் என்ன பதில் சொன்னேன் நீ பாத்தியா அப்படின்னு. ரசூலா என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கும் அப்படின்னா. இதை தவிர வேற எதுவுமே செய்யல. நபி அவங்க ஆக்ஷன் எடுக்கணும் அப்படி இருந்திருந்தா,
ஆக்ஷன் எடுத்திருக்கலாம். ஈவன் நபி அவங்களே போய் சண்டைக்கு போயிருக்கலாம் யூதர்களோட. ஆனா அவங்க இந்த மாதிரி விளையாட்டு விளையாடினாலும் நபி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா பொறுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இது யூதர்களோட நபி அவங்க நடந்து கொண்டது. ஆஷுரால முஸ்லிம்கள் நோன்பு நோக்குறாங்க. யாருக்காக? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மதிக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாமுக்காக முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்கன்னா நோன்பு நோக்குறாங்க. ஈவன் நீங்க குரான்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மூசா அப்படிங்கிற பேர் 120க்கு மேல இடங்கள்ல வருது. மூசா அப்படிங்கிற பேர். முஹம்மது அஹ்மத் அப்படிங்கிற பேர் 5 இடத்துல தான் வருது. மூசா அப்படிங்கிற பேர் 120 இடத்துல வருது. மரியம் அப்படிங்கிற பேரும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேரும் 15-30 இடங்கள்ல வருது. அப்ப யாரு அவர்களை விட நாங்க என்ன செய்யறோம்னா அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்க வேண்டியவர், அவங்க நம்மள என்ன செய்யறாங்கன்னா எதிரியாக பாக்குறாங்க. இது ரொம்ப அவங்க புரிஞ்சு கொள்ளாத ஒரு விஷயம். அதே போல நபி அவங்க மோசடி செஞ்சிருக்கணும் அப்படின்னா, நபி அவங்க மதீனாவுக்கு மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போறாங்கல்ல, போகக்கூடிய நேரத்துல நபி அவங்க வந்து அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்கால இருக்க வச்சுட்டு போறாங்க. அப்படிதானே? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். மக்கால அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை உட்கார வச்சுட்டு படுக்க வச்சுட்டு நபி அவங்க என்ன செய்யறாங்கன்னா மதீனாவுக்கு போறாங்க. அப்போ போகக்கூடிய நேரத்துல ஏன் அலியை விட்டுட்டு போனாங்க தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா ரசூல்லா இடத்துல நிறைய பேர் அமானித பொருளை கொடுத்து வச்சிருந்தாங்க. பேங்க் எண்ணெய் கிடையாது, யார்கிட்டையாவது பொறுப்பா ஒப்படைக்கணும், நல்ல மனசுள்ளவர்கிட்ட தான் ஒப்படைப்பாங்க. அது நபிகிட்ட தான் கொடுத்து வச்சிருந்தாங்க. அதனால தான் நபி என்ன செய்யறாங்கன்னா அலிய மக்காவில் இருக்க வச்சு எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய பொருட்களை எல்லாம் நீங்க கொடுத்துட்டு வந்துருங்கன்னு சொல்லி நினைச்சிருந்தா கொண்டு போயிருக்கலாம்ல. ஊரை விட்டு விரட்டுறாங்க. இவனுங்களுடைய பொருளை இவனுங்களுக்கு கொடுக்க என்ன அவசியம் இருக்கு நபிக்கு? ஆனா நபி சொல்றாங்க இந்த பொருளை எல்லாம் இருந்து கொடுத்துட்டு நீங்க வாங்க அப்படின்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பணத்துக்காக ஆசைப்பட்டோ அந்த மாதிரி நபி அவங்க என்னைக்குமே இருந்தது கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் எல்லாம் ஆன்மீகத்துக்கு வந்ததற்கு பிறகு பணக்காரன் ஆவாங்க. ஆனா நபி அவங்க பணக்காரராக இருந்தாங்க. ஆன்மீகத்துக்கு பிறகு 3 நாள் வீட்டுல அடுப்பு எரியல. இப்படித்தான் நபி அவர்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு. இதை தாண்டி நிறைய இருக்கு. பெண்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சது, பெண்களுக்கான சொத்துரிமை, பெண்களுக்கான குலா செய்யக்கூடிய உரிமை, மறுமணம், இப்படி நிறைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, இன்றைக்கு நாங்க தாவா செய்யறோமே, இன்றைக்கு இஸ்லாத்தை பத்தி மக்களுக்கு எடுத்து வைக்கிறதும் கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் நடத்துறதும் இதுதான் பெரிய ஒரு அடையாளம். இதுதான் காரணம். என்ன அப்படின்னா நாங்க தெளிவாக இருக்கிறோம். எதையுமே என்ன செய்யல பிளான் பண்ணி மறைமுகமாக இது எதுவுமே நாங்க என்ன செய்யல முஸ்லிம்கள் பண்ணல. நாங்க எல்லாமே என்ன செய்யறோம் அப்படின்னா ஓப்பனாக தெளிவாக மக்களுக்கு எங்களுடைய கொள்கைகளை சொல்றோம். அதுதான் உண்மை யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் என்ன செய்வாங்கன்னா மக்களுக்கு எடுத்து வைப்பாங்களே தவிர மறைமுகமாக பிளான் பண்றது அந்த மாதிரி எதுவுமே இங்க இல்லை அப்படிங்கிறத வந்து மக்கள் என்ன செஞ்சு கொள்ளணும், புரிஞ்சு கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். இதுல வந்து நிறைய குற்றச்சாட்டுகள், இஸ்லாத்துக்கு எதிராக வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள்ல இந்த தீவிரவாதம், பெண்ணடிமைத்துவம், மோசடி, மதக்கலவரம், இது எல்லாமே குரானுக்கும் ஹதீஸுக்கும் நபி அவர்களுடைய வரலாறுகளுக்கும் எதிரானது. அப்படி யாராவது ஒருத்தர் செஞ்சாருன்னா அவர் செய்யறது தப்பு, அதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத முஸ்லீம்களும் விளங்கணும், முஸ்லீம் அல்லாதவர்களும் அதை புரிஞ்சு கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அப்படிப்பட்ட சமூகத்தை நமக்கு ஆக்கி வைப்பானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.